ஆமென் ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போறோம்னா, எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது, எப்படி வேதத்திலுள்ள வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்பது, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுறது நம்ம பார்க்கணும். ஆமாவா இல்லையா? வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு மாத்திரம் அந்த வாக்கு தத்தமா அல்ல, ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்ம யாரோட சந்ததி? ஆபிரகாமோட சந்ததி. ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுதான். ஆமென். நல்ல தேவனுங்க ஆண்டவர், உன்னையும் என்னையும் கண்மணி போல காக்கிறவர். நல்ல பக்தன் இவர் இந்த பாடல் எழுதுகிறார். கண்மணி போ காப்பவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, கண்மணி போ காப்பவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. ஹல்லேலூயா. கண்மணி போல காண்கிற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பி. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பி. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவர். நான் உன்னை விட்டு விலகுவது, நீர் என்னை என்றும் கைவிடுவர். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பி. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பி. ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவனா? ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன், அவர் பார்க்கிற தேவன். சங்கீதம் 14:2, ஆதியாகமம் 6:5, ஆதியாகமம் 21:16-17, 1 சாமுவேல் 1:19, 10-11. ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன், நம்மை பார்க்கிற தேவன். ஆமென். நம் சிரிப்பை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி வரணும்னா, இத்தனை நாள் எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனை பார்க்க போறோம்பா. நமக்கு ஊருக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாரு. பல வருஷம் கழிச்சு ஊருக்கு போகும்போது போன் அடிச்சோம், இந்த மாதிரி நாங்க வரோம், ஃபேமிலியா வரோம். உடனே அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரும். ஏய் சித்தப்பாலாம் வராங்களா, டேய் சித்தப்பா எல்லாம் வராங்களா, ஃபேமிலியா கிளம்பி ஒரே குஷிங்க. அப்படியே வீடெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் எல்லாத்தையும். ஆமாவா இல்லையா? எல்லாம் ஆன் பாக்குறீங்க, எல்லாம் வீடெல்லாம் நீட் பண்ணி சுத்தம் பண்ணி அப்படியே எல்லாம் பயங்கரமா. ஐயோ, இங்க பசங்கெல்லாம்
நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலியில் பார்த்தா பசங்க ஒரே குஷியாக இருக்கு. அங்கிள் வராரு, மாமா வராரு, அவன் பசங்க வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க, ஜாலி. எங்கே போகலாம், அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அதை செய்யலாம், இதை செய்யலாமா, ஃபர்ஸ்ட் நாள் என்ன டின்னர், மதியம் என்ன டின்னர், என்ன போகலாம், ஒரே சந்தோஷம். இப்போ எங்கே வந்துட்டீங்க, இதை வந்துட்டு கிட்ட வந்துட்டாரா, என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. ஆமா இல்லையா? சில பேர் குடும்பத்தில் வேற மாதிரி, டே சனியை சாக்கடை வருதாண்டா, நான் ஒன்றும் புரியல, நான் வேணாம் தான் சொன்னேன், வருது என்ன பண்ண தெரியலையே, இப்போ மாறி போச்சு. வரீங்களா, நாங்க இப்படி வரலான்னு பிளான் இருக்கோம், வரீங்களா, கேள்விக்குறிதான். கேட்குற கேள்வியே அவன் நினைப்பான், என்னடா கேட்கும் போது எல்லாம் ஒன்று வாங்கன்னுவாங்க, இல்லை வாங்கினுவாங்க, என்னடா வரீங்களான்னு ஒரு கேள்வி போடுறது. சரிம்மா இங்கே கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்கு, நான் வேணா அடுத்த மாதம் லீவு கிடைச்சா வரேன்னு அப்படியே மாற்றிடுவேன். இன்னைக்கு அப்படி மாறி போச்சு. ஒரு காலத்தில் அன்பு, சந்தோஷம். அதே போல தேவனை பார்க்குற போது ஒரு சந்தோஷம் வரணும். நீங்க அப்பாவோட நான் பேச போறேன், தெய்வத்தை பார்க்க போறேன், உலக மனுஷனை பார்க்க விசேஷ ஒரு மனுஷனை பார்க்க போறேன், அந்த ஒரு தாகம் வரணுங்க. அதுதாங்க அன்பு. கட்டாயப்படுத்தியோ வற்புறுத்தியோ இன்னைக்கு அதனாலதான் சில குடும்பத்துல வளர்ச்சி இல்லைங்க, சில குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை. ஏன் வரவங்க எல்லாம் செத்த போன போல வராங்க சபைக்கு? அப்படி வராத. ஒரு தெய்வத்தை மீட் பண்ண போற ஒரு சந்தோஷம். என்ன வாழ வைத்த தெய்வம், என்னை உருவாக்கின தேவன், அநேக வியாதியிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து மீட்ட தேவனை நான் பார்க்க போறேன்பா, விசேஷத்தை பார்க்க போறேன், அவரால் மாத்திரம் நான் ஆஸ்வதிக்க முடியும். அப்படி வரணும், சந்தோஷம் ஓடி வரணும். நம்ம ஆளுங்க ஓடி வரல, அழுதுனே வராங்க. இப்படி வராங்க, அழுதுனே வர, எப்ப முடியும். கர்த்தர் வருத்தப்படுவாருங்க. நேரத்தை அசட்டை பண்றோம், ஜெபத்தை அசட்டை பண்றோம், ஊழியக்காரன் அசட்டை பண்றோம். இதனால நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. ஏன் நிறைய பேர் ஜெபம் பண்ணாத ஜெபங்கள் உங்க வீட்டுல ஏன் கேட்கப்படல? கர்த்தர் கொடுக்க வேண்டிய கணத்தை, இயேசுவை கடமைக்காக தேடாதீங்க. கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஃபார்மட் இருக்கு, அதனால இந்த ஃபார்மட் பண்ணணும், அப்படிக்காக அல்ல, அன்புக்காக செய். அல்லேலூயா. ஒருவன் தன் சகோதரருக்கு தன் ஜீவனை கொடுக்கதை பார்க்கும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே செய்து போனார். அன்புல வாயா, உண்மையா சொல்றேங்க. ஏதோ சண்டே ஐயோ அம்மா சர்ச்சுக்கு போனோமா, இன்னைக்கு நிறைய பேர் உண்மையா சொல்ற, கிறிஸ்துவனுக்கு பிரேயர்னாவே போருங்க, சத்தினாவே அதுனாவோ ஏதோ பாவக்கா 1 கிலோ பாவம் வாங்கி மிக்சியில் அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஜூஸை குடுறானா எவன் குடிப்பான் பாவக்காய் ஜூஸ்? ஐயோ கசக்குதுங்க, அது வேணாம், சக்கரை போடுங்க இனிக்கும். கசக்குதுங்க நிறைய பேருக்கு. அதனாலதான் வாழ்க்கையில கசப்பு, வாழ்க்கையில பிளஸிங்ஸ் இல்லை. மீது எல்லாத்திலும் சீரியஸா இருக்கிறோம், சபையில அசட்டா இருக்கிறோம். எங்க சீரியஸா இருக்கும் அங்க சீரியஸா இருக்கிறது இல்ல. அதனாலதான் தேவையில்லாத பிரச்சனை. உங்க வாழ்க்கை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. வேதம் சொல்லுது, உலகத்து நீதியை பார்க்கிலும் ராஜ்யத்து நீதி அதிகமா உங்ககிட்ட இல்லைன்னா ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. உண்மையா சொல்றேன். பணம் போயிடும், பதவி போயிடும், பட்டம் போயிடும், புகழ் போயிடும், எல்லாம் போயிடும். திருப்பி ஒரு நாள் வாங்கிடலாம், அதை ராஜ்யத்தை வாங்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அறிக்கை செய், இப்போது அறிக்கை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஓய்வு நாள் அசட்டை பண்ணாத, சபை நேரத்தை அசட்டை பண்ணாத. 9:30 சர்வீஸா 8 o'clock வந்து உட்கார்ந்து பாரு, உன் குடும்பத்தை கர்த்தர் எப்படி உயர்த்துறாரு பாரு. அல்லேலூயா. எப்படி உயர்த்துறாரு பாரு. உங்களுக்கு தெரியுமா நியாய தீர்ப்பு எப்படி நியாய தீர்க்கப்படணும்? உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் எப்படி நியாயம் விசாரிப்பாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியுது இல்லைங்க, அதனால ஏதோ தான் நம்ம போறோம். இப்ப நியாய விசாரணை எப்படி விசாரிக்கப்படணும், அந்த இடத்துல எப்படி கணக்கெடுக்கப்படணும்? நம்ம சொல்றோம்ல, வீணான வார்த்தைகளுக்கு நீங்கள் கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. பாண்டு பாப்பர் உலகத்து கம்பெனிக்கு எத்தனை மணிக்கு போறோம்? 6:30. ஓகே, கம்பெனி எத்தனை மணிக்கு? கம்பெனி 7 o'clock, கம்பெனி என்ட்ரி ஆன டைம் 6:30. உலகத்துக்கு எல்லாம் ஃபார்மட் ரிஜிஸ்டர் ஆகுது, தெரியுமா தெரியுதா உங்களுக்கு? பூமியில சரி எல்லா காலம் ரிஜிஸ்டர் ஆகுதா? நீங்க யாரு ரிஜிஸ்டர் ஆகுது கணக்குல வருதா? எது கணக்குல இல்லாம இருக்குது? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். எது கணக்குல இல்லாம இருக்குது? எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகுது.
ஓபன் பண்ற கடையில இருந்து வீட்டுல வாங்குற திங்ஸ் எல்லாமே எதுல இருக்கு? ரிஜிஸ்டர் ஆகுது. நீ வாங்குற பொருளை ஸ்கேன் பண்றாங்களா, அது ரிஜிஸ்டர் ஆகுதா? டைமிங் வித் டேட். இப்போ உலக டைமிங் அண்ட் டேட் இவ்வளவு காலம் சீரியஸா எடுக்க முடியுமானால் பரலோகம் சும்மாவா இருக்கும்? நினைச்சு பாருங்க, சும்மாவா இருக்குது? பரலோகம் பார்த்துட்டே இருக்குதாங்க. சார் ஒர்க்குக்கு 5:30 அப்படியாப்பா, இங்க அடுத்து இந்த புஸ்தகத்தில் பார்ப்பாரு. இந்த ஞாபக புஸ்தகம் இருக்குது. நிறைய பேர் பைபிள் படிக்கிறது இல்லை, ஆனால் தெரியறது இல்லை, அதனால உங்களுக்கு வேல்யூ தெரியல. இங்க டைம் என்னன்னு பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட் 9:30 சர்வீஸ், எப்போ வந்திருக்கான் பையன்? 11 மணிக்கு. சூப்பர், தூக்கி அனுப்பிடான்றார், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். போ, உன்னோட பிளேஸ் இங்க இல்லப்பா, அங்க எரியுது பாரு, அங்கதான். அப்ப நீ சொல்லு, ஆண்டவரே நாங்கள் தசமாம் கொடுத்துமே, காணிக்கை கொடுத்துமே, திருவிருந்து எடுத்துமே, உடைய சபைக்காக நாங்கள் ஃபேனை வாங்கணும், ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துமே, என்னங்கப்பா நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி உன் வாழ்க்கை இல்லை. Be very serious. Be very serious. உங்களுக்கு தெரியாதுங்க, நீ நினைச்சிட்டு நம்ம யாரும் பார்க்கல. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் பரலோகம் கண் நோக்கிட்டே இருக்குது, நம்மளை நோட் பண்ணிட்டே இருக்குது. எடுங்க மல்கியா 3ஆம் அதிகாரம் 16-17 எடுத்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், நல்லா கேளுங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறதுக்காகவும். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்க, இரண்டாவது பாயிண்ட் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறதுக்காகவும். என்ன புஸ்தகம்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. முன்பாக எழுதப்பட்டிருக்கிறதா. இப்ப இந்த ஞாபக புஸ்தகம் யாரெல்லாம் குறிச்சு எழுதப்படுது? யார் குறிச்சு எழுதப்படுது? கர்த்தருக்கு. ஓகே, அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுவதற்காகவும், கர்த்தருடைய நாமத்தை தியானம் பண்ணுவதற்காகவும். கர்த்தருடைய பேரில் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படல, கர்த்தருடைய வார்த்தை கையில கொடுக்கல. எப்படி நீ சொல்ற என் பேரு ஜீவ புஸ்தகம் இருக்குன்னு சொல்லிட்டு? கர்த்தருக்கு பயந்திருந்தா மாற்றம் வந்திருக்கும். உன் குடும்பத்தில் ஜெபம் பண்ணியிருப்ப, உன் மடி உட்கார வச்சு, என்னம்மா நம்மள இந்த நாள் ஃபுல்லா கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிச்சாரு, அவர் தொழுது கொள்ளாம ஜெபம் பண்ணாம வேதம் வாசிக்காம எப்படிமா கடந்து போறோம்? உட்காருமா, 1 hour பிரேயர்ல உட்காருமா. கணவர் சொல்லியிருப்பாரு, இல்ல மனைவி சொல்லியிருப்பாங்க, கிறிஸ்துக்குள்ள எழும்பியிருப்பாங்க. கர்த்தர் ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருப்பாரு. ஞாபக புஸ்தகத்துல உன் பட்டியல் வரலைன்னா ஜீவ புஸ்தகம் உன் பேர் இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு என்னங்க பிரதர் பிரேயர் பண்ணலனா? பிரதர் பிஸி, பிரதர் பிஸி, எனக்கு ஆபீஸ்க்கு வேலை இருக்கு, இதுக்கு டைம் ஆச்சு, என்னால பிரேயர் பண்ண முடியாது, நான் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே ரன்னிங்ல இருக்கிறோம். ரைட்டு, ஆக்சிடென்ட் ஆயிட்ட பேரு, வியாதி வந்த பேரு, அதுக்கெல்லாம் லீவ் எப்படி கொடுக்குற? அப்ப அந்த லீவ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தான் சொல்ற லீவே தர மாட்டாங்க பாஸ்டர், லீவ் எடுத்தனா நீ எங்களை ஸ்டாப் பண்ற. ஓகே, இப்போ உன் சரீரத்துக்கு, உன் சரீரம் பலவீனமா மாறும் போது, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ லீவ் எடுக்கிறல்ல, அந்த நாட்கள் எப்படி எடுக்கிற? அப்போ உன் தாங்க எங்க இல்ல? இயேசு மேல இல்லையா? இதனாலதான் உனக்கு ஆபத்து, விபத்து. கர்த்தரோட கோட்டைக்குள்ள இல்லாம கோட்டைக்கு வெளியே போனல, அதான் உன் எதிரியாளியானவன், பிசாசியானவன் உனக்கு வகை தேடி பள்ளத்தில் விழ வைத்தான். நான் இன்னைக்கு சொல்றேன், குடும்பங்கள் நான் சொல்றேன், வேதம் ஜெபம் இல்லாம குடும்பத்துல எந்த வேலையும் செஞ்சிடாத. உண்மையா சொல்றேன்.
பிரேயர்லாம் எதையும் ஆரம்பிச்சிடாத. வேதம் வாசிக்காம ஜெபம் பண்ணாம ஒரு நாட்கள் கடந்து போவாத. அசிங்கம், மானக்கேடு. வேதம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ? அவன் இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானம் செய்யும் பொழுது. குடும்பத்துல ஜெபம் இல்ல, குடும்பத்துல வழி நடத்தவங்க தலைவருங்க இன்னைக்கு குடும்பத்துல என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க. பண்ணிமா, நான் பார்த்துறேன், எனக்கு வேற வேலை இருக்குது. இப்போ உனக்கு அருமை தெரியாதியா? உனக்கு அருமை தெரியாது. கொள்ள நோயில கொரோனா பீரியட்ல சொல்லப்படுது, எல்லா இடத்துல ஜெபமா. எங்கெல்லாம் ஜெபம் அங்கெல்லாம் கூடி கூடி ஜெபம் பண்ணாங்களாம். எப்படி ஜெபம் பண்ணாங்களாம்? கூடி கூடி ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணியும் வாத நீக்கல, போனங்கள் அதிகமாய் கணக்கு வரப்பட்டது. செத்தவன் பாதி பேர் கிறிஸ்தவன், பல லட்சத்துக்கு அதிபதி, எதுவுமே காப்பாத்தல. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் இன்னைக்கு சொல்ல, ஒருவேளை வேதம் சொல்லுது, ஒருவேளை கர்த்தர் வருகை வரும்பொழுது ஒருவன் கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்தார், ஒருவேளை அவன் ஜெபத்தில் இருந்தான், அவன் பாக்கியவான், காப்பாற்றப்படுவான். உன் வாழ்க்கையில இனி ஜெபத்தோட கடந்து போங்க, வேதத்தோட கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நேரத்தை அசட பண்ணாதீங்க, நேரத்தை அசட பண்ணாதீங்க. சந்தோஷமா அப்பா என் கூட அப்பதாங்க ஆண்டவர் பேசுவாரு. நீ வெறுமையா வர்றதுனால பாஸ்டர் எடுக்கிற பிரசங்கம் உங்களுக்கு எப்படி தெரியுது? போரா தெரியுது. ஏன்? ஆல்ரெடி உன் இருதயம் இன்னும் சாரம் ஒட்டலையே, உன் சாரம் இன்னும் ராஜ்யத்துக்குள்ள வரல. உன் சாரம் உலகத்துல இருக்குது, உன் சாரம் உலகத்துல இருக்குதுங்க. அப்புறம் எப்படி அந்த தாகம் வரும்? தாகத்தோடு வா. அதான் வேதம் சொல்லுது, அவர் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு உள்ளத்தோடு அவர் அன்பு கூற வேண்டும். நம்ம எங்க அப்படியே வரோம், உயிர்த்தோட வரோம். கர்த்தர் நம்ம கூட பேச போறாரு. இன்னைக்கு வந்து இடைப்பட போய் இன்னைக்கு ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ள போறேன். கர்த்தருக்கு இருந்து விடுதலை கொடுக்க போறாரு. கர்த்தர் என்னோட இடைப்பட போறாரு. இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை. இப்படி நம்ம வரோம். நம்மள தண்ணியில முக்கி எடுத்துட்டான், வேற வழியில போனடாப்பா சபைக்கு. வேற வழியில நம்ம கிறிஸ்துவ ஆயிட்டோம், வேற எங்கேயும் நம்மளை சேர்த்துக்க மாட்டான், சபையில தான் நம்மளை சேர்த்துப்பான். சரி, அதுக்காக இல்ல ஒருவேளை பாஸ்டர் நம்மளை கேள்வி கேட்பாரு, அதுக்காக ஒரு வீட்டுல இருந்து வேற எவனா கேள்வி, என்னப்பா கிறிஸ்துவ சொல்றேன், சபை வீட்டுக்கு போ, சர்ச்சுக்கு போ, வீட்டுல இருக்குன்னு. அப்படிலாம் வராதியா. நான் தான் சொல்றேன், உனக்கு இப்ப இந்த அருமை தெரியலன்னா ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ என்ன பண்ணுவ? பெரிய பெரிய ஊழியக்காரங்க எங்க இருந்தாலும் அப்படியே போன் அடிப்ப, பெரிய பெரிய ஊழியக்காரங்க தேடி போவேன். என் பிள்ளைக்காக சோம் பண்ணுங்க, பிள்ளைக்காக சோம் பண்ணுங்க. தேடவர் நாட்டுல தேடு இருந்த அந்த மாதிரி நீ அழிஞ்சிருக்குன்ற அவசியம் வேணுமா? பிள்ளைக்கு இன்னைக்கு வேதத்தை சொல்லி தராங்க இல்லையோ, நல்ல உலக காரியங்க சொல்லி தராங்க. நீங்க எப்படி வளர்ந்தீங்க எனக்கு தெரியாது. உன் புள்ளைய ஒழுங்கா வளர்த்தனா இன்னைக்கு சொல்றேன், உன் புள்ள பொழைச்சிக்கும். ஹல்லேலூயா. உன் புள்ள பொழைச்சிக்கும் இன்னைக்கு சொல்றேன். அவனை திருத்து, வேதம் சொல்லுது, அவனை எப்படியாவது திருத்தி கொண்டு வந்துரு. செல்லம் கொடுத்து பாவல தள்ளிடாத. எபேசியர் அதான் சொல்லப்படுது. எபேசியர் 6:5 என்ன சொல்லுது பாருங்க. எபேசியர் 6:4-5. எபேசியர் 6ஆம் அதிகாரம். பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கென்ற சிட்சையிலும், நல்லா கேட்டுங்க, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை அதுல வளர்த்துருப்பா. மொபைல் குத்து வளர்த்துறாத, அடிக்ட், அது ஒரு வியாதி. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறேன், குழந்தை கையில மொபைல் இருக்குது. ஐயா, அது பார்த்தாதான் குழந்தை சாப்பிடுதுன்னு. எஸ், ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. ஆதாம் ஏவாலும் தோட்டத்தில் முதலாவது கர்த்தரால் உருவாக்கப்பட்ட பாத்திரம்.
உருவாக்கப்படும் பொழுதே அங்க யாரு வந்து நின்னுது? சாத்தான் வந்தானா இல்லையா? எங்கப்பா வந்தான் சாத்தான்? முதலாவது எங்க உருவாக்கப்படுகிறதோ அங்கே நிக்கிறான். கர்த்தர் எங்க கிரியேட் பண்ணாரோ அங்க அவன் நிக்கிறான். நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம், இவங்களை நம்ம எப்படி உருவாக்கலாம் சொல்லிட்டு. இதே போலதான் ஒரு குழந்தை பிறந்து வெளியில் வரும் பொழுது கர்த்தருடைய தூதனும் ஒரு பக்கம் வந்து நிக்கிறாங்க, ஒரு பக்கம் சாத்தானும் வந்து நிக்கிறான். இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை எப்படி வளர்ந்துருக்கீங்க? இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு சத்தியம் என்னன்னு தெரியுமா? மெசேஜ் என்னன்னு தெரியுமா? கர்த்தருடைய வசனம் என்னன்னு தெரியுமா? பார்த்து விடணும். பெத்தவங்க அதுக்கு முதல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும். ஜெபிக்க ஆரம்பிக்கணும், துதிக்க ஆரம்பிக்கணும். புள்ள பார்க்கும் சின்ன வயசுல, ஓய் இது 7 மணிக்கு டைம், கரெக்டான 7, 8 எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. நீ அவனை புதுசா அவனை கிரஷ் பண்ணும் போது என்ன தெரியுமாகும்? நீங்களே பண்றது நான் ஏன் பண்ண, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்கன்னுவான். யோ நீ குடிது நிப்பாட்டிய, என்னையா குடிது நிப்பாட்ட சொல்ற போயா அப்படின்னுவான். முதலாவது பெற்றவங்க எடுத்துக்காட்டா இருக்கணுங்க. குடும்பத்துல சாவு எப்படி வருதுன்னா, ஒண்ணு கணவர் பாவம் பண்ணணும், இல்ல மனைவி பாவம் பண்ணணும். உங்க கையின் கிரிகள் எதை செய்றீங்களோ அது உங்க பிள்ளைக்கு என்ன ஆகும்? டிரான்ஸ்லேட் ஆகும். நீ ஜெபம் பண்ணல, வேதம் வாசிக்கல, உன் வாழ்க்கை எப்படி போச்சோ அதே வாழ்க்கை தான் உன் பிள்ளைக்கும் போகும். நமக்கு ஆண்டுக்கு ராஜ்யத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வெளியேற பெற்ற பொக்கிஷம் தெரியுமா? ஒன்னு ஜெபம், ஒன்னு கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நம்ம சொத்துன்னு சொல்றோம். 2 ஏக்கர் லேண்டு, 2 மாடி வீடு, பதவி, கவர்மெண்ட் ஜாப் சொத்துன்னு சொல்றோம். அழிஞ்சு போற சொத்து அது, அழியாத சொத்து கர்த்தருடைய வார்த்தை. சத்தம் ஒரு ஆமேன். ஆமேன் வரலையா? சத்தம் வரலன்னா பேய் உள்ள உட்காந்துன்னு அர்த்தம். உள்ள சரி தெப்ப வித்து போட்டுன்னு அர்த்தம். சொத்துக்கு சண்டை போறல, வாய கிளிய ஆலயத்துக்கு வரணும். கோவத்துல அவ்வளவு வார்த்தை பேசுறிய, அன்புல அவ்வளவு வார்த்தை வெளிப்படணும். இல்ல நீ முட்டை. இயேசுக்காக உன் சரீரம் வரலைன்னா, இயேசுக்காக உன் வார்த்தைகள் பேசலன்னா கிறிஸ்துக்குள்ள முட்டை நீ. அல்லது தாவீது சொல்ற, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. சும்மா பொழுதுபோக்கு எழுதி வச்சு நினைக்கிறீங்களா? நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண என்ன சொல்றோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஸ்தோத்திரம் 7 எடுத்திருக்கோம். பிரேயர் பண்றது அபூர்வமா இருக்குது. இல்ல எங்க நம்ம ஸ்தோத்திர பலி 7 எடுத்திருக்கோம்? யார் கணவர்லாம் மனைவி உருவாக்குறீங்க கிறிஸ்துக்குள்ள? யார் மனைவிலாம் கணவர்களை உருவாக்குறீங்க கிறிஸ்துக்குள்ள? ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறோம், 3 வேளை சாப்பாடுக்கு சம்பாதிக்கிறோம், ரைட்டு. அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அதுங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் யாருக்கும் துரோகம் செய்யல, எதுவும் செய்யல, நான் வரேன், நான் போறேன், அவ்வளவுதான், ஓகே ரைட். இதுதான் வாழ்க்கையா? இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையா? இன்னைக்கு மக்களுங்க அப்படி இருக்கிறனால தாங்க இன்னும் ஆஸ்வதை பார்க்க முடியல. அப்படி இருக்கிறனால தான் இன்னும் ஆஸ்வதிக்கப்பட முடியல. இயேசு நமக்கு நம்மோடு பேசிட்டு போலங்க, வாக்குல கொடுத்துட்டு போயிருக்காரு. ஹல்லேலூயா. என்னது? பூமியில பேசிட்டு போல ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. மகா நான் போயிட்டு போயிருக்கோம், நீ கண் கலங்க கூடாது, என் வார்த்தை உன்னை தாங்க மகா, நீ பிடிச்சுக்கோ. ஹல்லேலூயா. அதுதானே சொல்லுது யோவான் 6:33 என்ன சொல்லப்படுது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகினும் தினக்குள் நான் உலகத்தை ஜெயித்தேன். உன்னாலும் ஜெயிக்க முடியும் மகா, நீ தோக்கிற ஆளு கிடையாது. உன்னால் எழும்ப முடியும். உன்னை எந்த கடன் பிரச்சனை ஆளுக செய்வதல்ல, எந்த வியாதியும் எந்த கொள்ள நோயும் உன்னை அமுக்குவதில்லை. உன்னால ஜெயிக்க முடியும், உன்னால எல்லா பிரச்சனை மேற்கொள்ள முடியும், உன்னால எழும்ப முடியும். நான் உலகத்தை ஜெயித்தேன். I got a victory சொல்றாரு. ஆனா வேதம் சொல்லுது, டேய் உன்னால ஜெயிக்க முடியும்டா, சத்தியம் பண்ணிருக்கேன்டா உனக்குன்றாரு. நீ வேதம் வாசிக்கணும், உனக்கு தெரியலங்க. பைபிள் கண்டிப்பா படிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் படிக்கணுமா? ஃபர்ஸ்ட் நிச்சயமா படிக்கணும். படிக்கலாம் உனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியாதுப்பா. நீ செய்யறது பாவமா பாவம் இல்லையான்னு உனக்கு போதிக்கிறது வேதம்.
நீ வாழ்ற வாழ்க்கை உண்மையா இல்லையான்றது உனக்கு போதிக்கிறது வேதம். எதை தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும், எதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்றது வேதம். குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும் சொல்வது வேதம். உன் நடக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லிக் கொடுப்பது வேதம், உலகம் அல்ல. ஆமென். இன்னிலிருந்து ஜெயிக்கிறவங்க நம்ம போனோங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை ஜெயித்தார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய தயவுங்க. எரிகோ கூட எப்படி உடைக்க போறோம்? இது மதில் என்ன பண்றது? சண்டை போடலாமா, யுத்தம் பண்ணலாமா? கர்த்தர் சொல்ல எதுவுமே பண்ணாத. ஒவ்வொரு நாளும் அதை சுத்தி வாடா. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம். துதியாலே எரிகோ கூட்டம் முறியடிக்கப்பட்டது. உனக்கு விரோதமா நிக்கிறவங்க கிட்ட போராடாத, அப்பாவை துதிக்க ஆரம்பி, அங்க உடையும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா நிக்கிற பிரச்சனை பார்த்து பயப்படாத, கர்த்தரை துதிக்க ஆரம்பி, அந்த அஸ்திபாரம் ஆடியும். ஹல்லேலூயா. ஆசை உண்டாகும். ஹல்லேலூயா. பேசணுங்க, கர்த்தர்கிட்ட பேசணும். இன்னைக்கு பணம் பதவி வந்துட்டு பேரு ஜெபம் பிரேயர் எல்லாம் கட்டாயிருச்சு. ஏன்டே கட்ட பணம் இருக்கு, ஏன்டா பிரேயர் பண்ணணும்? ஆனா தாவீது அப்படி செய்யலங்க. தாவீது ராஜா அப்படி செய்யல. தாவீது ராஜா என்ன செஞ்சார்னா பாருங்க, 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கலாம். பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று, அவைகளை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீதின் தேவனை கேட்டபோது, தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர் போ போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி. தாவீது ஒரு ராஜாங்க, ஒரு ராஜா. ஆள்பலம் உள்ளவர், அடிபலம் உள்ளவர், யானை படைகள் உள்ளது, வீரர்கள் உண்டு, வில்வீரர்கள் உண்டு, ஈட்டி வீரர்கள் உண்டு, எல்லாம் இருந்தோம். வாடா போருக்கு போய் அடிச்சு தூள் கழிப்பிடலாம் சொல்லிட்டு தாவீது எழும்பலையா தேவ சன்னிதானத்துல போயிட்டு, அப்பா இந்த பெலிஸ்தர் நமக்கு விரோதமா எழுப்பி வராங்கப்பா, நான் என்னப்பா செய்யட்டும், நான் என்ன ஆண்டவரே செய்யட்டும் எனக்கு சொல்லுங்கப்பா. அதுதான் ஒரு கிறிஸ்துவனுக்கு அழகு. 1000 இருந்தாலும் நீ ஆண்டோட பேசுற பத்தியா, அப்பா அதை விரும்புறாரு. 1000 விஷயம் ஆண்டோட ஒப்பு விடுற பத்தியா, அது அப்பா விரும்புறாரு. அவன் பலத்துல போல, பணத்துல போல, திமிர்ல போல, எதுவுமே போல, கர்த்தர் முன்பாக தாழ்மையா இருந்து கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுத்து கடந்து போனாயா. அது போதும். என் வாழ்க்கையில எங்களை அப்பா உன்னை தூக்கிடுவாரு. அது போதும், அது போதும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாருங்க. கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் தாவீது கர்த்தரோடே சஞ்சரிக்கிறாரு. அதான் நான் சொல்றேன், he is a king. He don't want to ask to anybody. தாவீது ராஜா ஒருவனை கேட்டு தீர்மானம் எடுக்கணும் அவசியமே கிடையாதுங்க. அந்நாட்கள் தாவீது ராஜாக்கள் முத்திரிக்கை போட்டாங்கன்னா, இல்ல ராஜாக்கள் தீர்மானத்தை எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், யாருமே மாத்த முடியாது, மாத்தவே முடியாது. சொன்னது சொன்னதுதான், எழுதியது எழுதியதான்றார். ஆமா இல்லையா? நீங்கள் யாரு கேட்டு இவர் யூதர்களின் ராஜா என்று யாரு கேட்டு எழுதினீர்கள், இதை மாற்றும் என்று சொன்னார்கள். ராஜாவோ எழுதியது எழுதியதுதான், எழுதியது எழுதியதுண்டா. அப்பா யூதர்களின் ராஜா. ஆமென். தாவீதுக்கு அவ்வளவு பலன் இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட போயிட்டு, அப்பா பெலிஸ்தர் வந்துட்டாங்களாம்ப்பா, நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும்பா, உங்களை மிஞ்சி நாலாம் பெரிய ஆளே இல்லப்பா, என்னதான் ஆள் பலம் அடிபலம் இருந்தாலும் நீங்க தான்ப்பா எல்லாமே, நீங்க சொன்னதான்ப்பா ஜீவன், நீங்க சொன்னதான்ப்பா வாழ்க்கை, நான் உங்களை நம்பி இருக்கேன்ப்பா, நான் உங்களை நம்பி இருக்கேன் ஆண்டவரே. இந்த சொல்ற வார்த்தை இருக்கு தெரியுமா, இன்னைக்கு ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. உங்களுக்கு சாபமோ எதுவோ ரைட் வாட்டர் மேபி, ஆனா ஆண்டு சமல போய், அப்பா என் வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறி ஆயிடுச்சு, நான் பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, ஆனா நான் மன்னிச்சிருங்கப்பா, என்ன ஒரு விஷயம் கூட நான் உருவாக்கிருங்கப்பா, இந்த ஒரு விஷயம் நான் ஆசை வச்சிருங்கப்பா, இந்த ஒரு விஷயம் நான் உயர்த்துங்கப்பா, உங்களுக்காக வாழ்ற ஆண்டவரே, உங்களுக்காக வாழ்ற ஆண்டவரே, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்ப்பா, எனக்கு இந்த ஒரு கடைசி வாழ்க்கை கொடுங்கப்பான்னு நீ கேட்கும் போது மனதுருக்கத்தின் தெய்வ மனம் இறங்குவா. அல்லேலூயா. தாவீது கேட்கிறாருங்க, அப்பா நான் போட்டோமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு திமிரு, நான் எவ்வளவு பேர் ஃபேக்டரி வேலை செய்ய மேனேஜர் மேன், நான் 1 லட்சத்துக்கு அதிபதியா, யார் மேன் நீ, டே
அதெல்லாம் மண்ணா கட்டிடா. கம்பெனிக்கிறவங்க தான் தெரியும் நீ மேனேஜர், நீ வெளியில வந்தா ரோட்ல போகணும் தெரியுமா, போடான்னு சொல்லிட்டு போயின்னு பாமாவா இல்லையா, ரைட்டா இல்லையா? கம்பெனி இருக்கிறதா நீ மேனேஜர்னு தெரியும், வெளியில வந்தா வெளில சார் அப்படின்னு சொல்லுவானா, டேய் வேலையா போடுறான்னு சொல்லுவான். இன்னைக்கு நிறைய பேர் உயர்வுல பேசுறது, கல்வி ஞானத்துல பேசுறது, பணபடத்துல பேசுறது. தாவீது எதுலுமே பேசலங்க, தாழ்மையில பேசினார். ஹல்லேலூயா. தன்னை வழிநடத்த ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தேவனிடத்தில் பேசினார். நான் போட்டுமாப்பா, போடா ஒப்புடுறேன், போ பாஸ் ஆயிட்ட, அடி தூள் கலப்பு. ஹல்லேலூயா. நீ போராடாத சில பிரச்சனைக்கு அப்பா கிட்ட போய் சொல்லப்பா, கடன் ஆகி போச்சுப்பா, இவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு ஆண்டவர், என்னால முடியல, என் பலத்துல போராடி பார்த்துட்டேன்ப்பா, முடியலப்பா, உங்களால் மாத்திரம் தான் ஆண்டவர் இதுல இருந்து என்ன விடுதலாக்க முடியும், உங்களால் மாத்திரம் தான் ஆண்டவர் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா எதை வேணா செய்ய முடியும்ப்பா. உங்ககிட்டவே இந்த காரத்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை ஒப்பு கொடுத்து பாருங்களேன், கர்த்தர் அழகா மாற்றுவாருங்க. வனாந்தரத்திலும் நீர் ஊற்றி உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவரை இருக்கிற போல பேச அழைக்கிற தேவன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் சில விஷயங்கள் பேச போறார். இல்லாதவரை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லும் போதே கையை தட்ட வேணாமா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேணாமா? ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்கணுங்க. நான் இன்னைக்கும் சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேன், எனக்கு ஃபர்ஸ்ட் லவர் யாருன்னா ஏசப்பா தான். எனக்கு ஃபர்ஸ்ட் லவர், நான் ஏசு லவ் பண்றேன். எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் இப்போ சீக்கிரமா போயிட்டு. ஹல்லேலூயா. அதான் சொல்லி ஆண்டவரே நான் மறிச்ச உடனே ஃபர்ஸ்ட் மேரேஜ் உங்க கூட தான்ப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. நம்மளாம் யாரா? நம்ம யாரு? நம்ம காதலன் யாரு? யார் நம்ம மனவாளன்னு? நான் ஓடி, எனக்கு ஒரு ஆசை, ஒரே ஒரு முறைப்பா, இன்னைக்கு ஒரே நான் நிறைய நேரங்களில் நான் கேட்கறது உண்டு, ஆண்டுகிட்ட உங்களை ஒரே ஒரு முறை ஹக் பண்ணிக்கணும்பா அப்படி சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு முறை உங்களை கட்டி பிடிச்சிக்கணும்பா, ஒரே ஒரு முறை அப்படியே கட்டி பிடிக்கும் போது பனி போல அந்த பாரம் அப்படி இறங்கிருமா. ஹல்லேலூயா. ஜீவ ஊற்று நதி, ஜீவ ஊற்று நதிங்க. யாரும் உன் கண்ணீரை பார்க்கணும், என் அப்பா பார்த்துட்டே இருப்பாரு. யாரும் உன்னை மறந்து போலாம், என் அப்பா உன்னை மறக்கவே மாட்டாரு. இதோ இங்கு ஒரு ஏழை விதவி தன்னிடத்தில் உள்ள விதையும் போட்டு போனான், இவளே பாக்கியவதி. அவர்களோ இருக்கிறவைகளில் போட்டார்கள். அப்ப எவ்வளவு தூரம் கர்த்தர் அழகா பார்த்து பாருங்க, மைனூட்டா பார்ப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, கர்த்தர் மைனூட்டா பார்ப்பாரு. பெரிய குப்பையை தூக்கி போறத கர்த்தர் பார்க்க மாட்டார். யாருக்கோ தெரியாம ஒரு சின்ன குப்பை எடுத்து போட்ட பத்தியா, அதை என் அப்பா பார்ப்பாரு. ஹல்லேலூயா. நல்ல வேதம் சொல்லுது, அவர் 1000 சிறந்தவர். அவர் அன்புக்கு ஈடு யாருமே கிடையாதுப்பா. இன்னைக்கு நம்ம அவர் அசட்டை பண்றாங்க. தாவீது உத்தரவு கேட்டு போனாரா, ஜெயம் என்ன பண்ணாரு? ஜெயம் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தாரு இல்லையா? என்ன சொல்லப்படுது வாசிங்க. ஓகே. கர்த்தர் போ, அவர்கள் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். அவர்கள் எப்படியா? தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல உன்னால மேற்கொள்ள முடியாத சில விஷயங்கள், உன்னால சில தாண்டி வர சில விஷயங்களை கர்த்தர் இன்னைக்கு அவர்கள் ஒப்புவிடு. கர்த்தர் தண்ணீரை போல உடைத்து ஓடி வரை அப்பா கிருபை செய்வார். இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சில குடும்பத்தில் ஆண்டவர் பேசுறாரு. உன்னால முடியாத சில விஷயத்தை அப்பாக்களை ஒப்புக்கொடு. தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல என் கர்த்தருடைய கரம் அந்த விஷயத்தில் இறங்கும். அவர்களை சீரழிக்க கர்த்தர் செய்வார். உன் சிறப்பை மாற்றுவார். சில குடும்பத்தில் இதான் நடக்க போது. உன்னை மேற்கொள்கிற சில பிரச்சனைகள், உன்னை மேற்கொள்கிற சில வியாதிகள், உன்னை மேற்கொள்கிற சில காரியங்கள் தண்ணீரை ஓடுகிறது போல உன்னை விட்டு இந்த காலவில் ஓட போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா இப்படிதாங்க இஸ்ரவேலுங்க பாதி சண்டைய துதிச்சே ஜெயிச்சிட்டாங்களா? எப்படி துதிச்சே ஜெயிச்சிட்டாங்க? பாடியே ஜெயிச்சிட்டாங்களா? பாட 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 இடி மின்னல், அவ்வளவுதான். நீ நிறைய பேர் வீட்டுல டிவி இருக்குது, ஆனா கர்த்தருடைய பாட்டு இல்ல. நிறைய பேர் வீட்டுல ஹோம் தியேட்டர் இருக்கு, நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை இல்ல. அப்போ கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் மாற்றுகிறாராம், நீர் ஊற்ற உடைக்கிறாராம். எப்ப இதை உடைச்சாருங்க? எப்பொழுது நீ தேவனிடத்தில் போய் உத்தரவு கேட்டுக்கொள்ளும் பொழுது. ஹல்லேலூயா.
உத்தரவு கேட்கணும் ஐயா. பேசணும் ஆண்டுகிட்ட, ஒப்பு கொடு. நீ என்ன பண்ற? ஒப்பு கொடுக்காம சிச்சுவேஷனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிற, பேச ஆரம்பிக்கிற, கத்த ஆரம்பிக்கிற. வேணாம், ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பி. கத்தர் ஒப்பு கொடுக்க ஆரம்பி, கத்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இப்ப இங்க ரகசியம் வெளிப்படுது. ஏன் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும்? சில காரியங்களை, எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த விஷயம் இருந்தாலும் தேவன்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணுமா? யாரோட ஒப்பு கொடுக்கணும்? தேவன்கிட்ட. ஏன் ஒப்பு கொடுக்கணும் அப்படி சொல்றாங்கன்னா, இங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அங்க சொல்லுங்க, நீ தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கொட்ட செடி, என்ன செடி? செடிகளுக்கு எதிராய் இருந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலின் இரைச்சல் நீ கேட்கும் பொழுது, இதான் விஷயங்க. எல்லா விஷயத்தை கர்த்தர் ஒரே மாதிரி ஆக்ட் பண்ண மாட்டாரு. ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு விதமா செயல்படுத்துவார். எல்லா காரியத்தை ஒரே அடியா பண்ண முடியாது. சில காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமா தான் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்ப அங்க சொல்றாரு, இப்ப நீ போடா, நான் கொடுத்துறேன்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு, இல்ல இப்ப நீ போவாத, வெயிட் பண்ணு. ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. இந்த முசுகொட செடிக்கு மேல ஒரு காற்று வீசும். இரைச்சல் சத்தம் கேட்கும் போது என்ன பண்ணு? அப்ப நீ புறப்படு. ஏன் நீ அப்ப போகணும்? அவன் தாவீது நினைச்ச கேட்டு, என்னங்கப்பா லாஸ்ட் டைம் ஒரு வார்த்தை சொன்னீங்க, கிளம்பிட்டு இப்படி என்னங்க ஆண்டவரே அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்றீங்கப்பா? எதுவுமே கேட்கல. நீங்க ஆண்டவர் சில விஷயம் சொல்லும் போது நம்ம கேட்கணுங்க. நம்ம ஆண்டவர் கேள்வி கேட்க கூடாது, சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அறிவாளி நடப்பு. நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படியா, இப்படியா, இப்படிதான் பண்ணமா, ஏசு அப்படி பண்ணாரா, அப்படி பண்ணலையா, இதெல்லாம் இது பண்ணாரா? என்னைக்கு வசனத்துக்கு விரோதமாய் ஊழியக்காரனுக்கு விரோதம் பண்ணி எழுத முடியும்? உன்னோட தீர்மானம் நரகம் தானே எழுதி வச்சு. உண்மையா சொல்றேங்க, அதான் சொல்றேன். இன்னைக்கு கிறிஸ்துவனை நிந்திக்கிறான், கிறிஸ்துவனுக்கு ட்ரோல் வீடியோ போடுறான், கிறிஸ்துவன் அழகுறையா பேசுறான். அதனால என்ன லாபம்? என்ன லாபங்க? அதனால உன் பொக்கிஷங்கள் நீ நரகத்துக்கு சேர்த்து வைக்கிறாய். இன்னைக்கும் சொல்றேங்க. ஆனா சொல்றவன் எதுவும் செஞ்சு காட்ட மாட்டான். ஆனா குத்தம் சொல்றது அவ்வளவு பேருக்கு சொல்லுவான். யார் சொல்றவன்? இயேசு அறிஞ்சே சொல்றவன். பாவம் நிலமெல்லாம் என்ன போகுதுன்னு தெரியல. இயேசு அப்பே சொல்றாரு, நியாயம் தீர்க்கிற ஊழியத்தை செய்யாதன்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 1:2 சொல்றாரு, யாரும் நியாயம் தீர்க்காத, அது உன் வேலை இல்லடா. உனக்கா கொடுக்கப்பட்ட வேலை போய் நீ செய். அவன் கிரிக்கேற்ற பலன் அவனுக்கு தக்கதாக பலன் தான் வருது. அவன் கிரியைக்கேற்ற பலன், அவனுக்கு தக்கதாக பலன். புரியுதா? வேற யாரும் உனக்கு பண்ணதெல்லாம் வராது. நீ எதை விதைச்சு அதுதான் நீ அறுப்ப. எதை விதைச்சியோ கர்த்தர் கேட்பாரு. அவனை குறை சொல்ல உன்னை உருவாக்கன அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிருக்கலாமாடா? அந்த நேரத்தில் 10 பேர் ஆதே பண்ணிருக்கலாமாடா? அவன் கேட்டவன் இவன் கேட்டவன், இவன் பண்ணது ரைட் அவன் பண்ணது ரைட்டு, நியாயத்திற்கு உன்னை அழிச்சு உன்னை கர்த்தர் கேள்வி கேட்பாருங்க. இன்னைக்கு அது வழி தெரியல. திமிர் என்ன திமிர்ல பண்றான்னு தெரியல. பாவம், சாபம், அதுக்கும் சம்பாதிக்கணும்ல. தாவீது தேவனுக்கு எடுத்து கேட்டார். கர்த்தர் இப்போ ஒரு ஃபார்மட் பண்றாரு. இந்த இரைச்சல் சத்தம் கேட்கும் போது யுத்தத்துக்கு ஆயத்தமாவடா. ஏன்னா அங்க சொல்லப்படுத வாசிங்க, இரைச்சல் நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்பே புறப்பட்டு போவார் என்ற கைகளை தட்டி, கையை தட்ட மாட்டிய சில விஷயங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு, மகா உன்னால முடியாது, நீ இரு, நான் போறேன், அப்புறம் வாயன் பின்னாடி. அல்லேலூயா. நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன், நீ பேச அவன் கொடுக்க மாட்டான். நீ பேசினா you will be rejected. உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவான். நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, நான் போறேன் மாட்டுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா போதும், வாழ்க்கை மாறும். அவர் வந்து பேச ஆரம்பிச்சா சூழ்நிலை மாறும்.
பாஸ்டர் என் பையன் மாற மாட்டாரு, என் கணவர் மாற்றாரு, குடியில இருந்து விட முடியல, இந்த வியாதி விடல, எங்கெல்லாம் போற எங்கேயோ போற விடுதலை இல்ல. நீ பேசணும், உன் ஹஸ்பண்ட் மாற மாட்டான், என்ன அனுப்ப நான் போறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான் தாவீது கர்த்தரிடத்தில் பேசினார், தாவீது விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் இறங்கி போறார். இப்ப போரு. ஹல்லேலூயா. எல்லா விஷயம் மேற்கொள்ளின் கர்த்தரால் ஆகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாவின் ஒரு மதிலை சத்தமா. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்பா நமக்கு. நம்ம அதை போய் விட்டுட்டு அதெல்லாம் மறந்துட்டு சின்னதுக்கெல்லாம் போய் ஐயோ பாஸ்டர் 7 லட்சம் கடன் 48 லட்சம் கடன். என் அப்பாவுக்கு அதான் லேசான காரியங்க. அவ்வளவுதான். எப்படி வேதம் சொல்லுகிறது, அவர் கீழ்காற்றை வீசினார், காடைகள் வந்து விழுந்துதாயா. ஏய், நீலாம் குறி பார்த்து பதம் பார்த்து டைம் பார்த்து சுடணும். என் அப்பா அப்படி இல்ல. வார்த்தை வந்துருச்சுன்னா கிரியை நடக்கும். ஹல்லேலூயா. வார்த்தையினால் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், தம்முடைய ஞானத்தால் அவைகளை விவரித்தார். ஹல்லேலூயா. அப்பா பேசுனையா. தாவீது பேசுற சொல்ற, தாவீது வெயிட் பண்ணு, மேட்ரு இப்ப தெரியும், நான் சொல்றாரு இப்ப வாடா. தாவீது என்ன ஒரு கன்ஃபியூஷன், எதனால ஆண்டவர் சொன்னாரு? அப்ப சொல்றாரு, நான் நீ வரும்போது அவர்கள் நான் முறியடித்து விட்டிருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் கஷ்டத்தும் உன் சூழ்நிலை யார்கிட்ட சொல்ல, அப்பா கிட்ட சொல்லப்பா நான் என்னப்பா செய்யணும். சரி மகா, ரைட்டு, நீ இங்கே இரு, இப்ப நான் போறேன். அவ்வளவுதான். அவர் அனுப்ப மாட்ட. வேதம் அதான் சொல்லுது, உனக்குள்ள பெரியவரை வெளியில கொண்டு வா, அவர் அனுப்பு. ஜெயமோ கர்த்தரால் வரும், யுத்தத்திற்கு குதிரைகள் ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும், நீ ஆயத்தமா, அப்பா ராஜ்ய ஜெயத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், ஜெயம் வந்துருச்சு. நம்ம அதை தெரியாம இல்ல பாஸ்டர் ஓடணும், உழைக்கணும், இவ்வளவு கணக்கு, அதனால இப்படி ஓடுறேன் அப்படி ஓடுறேன். ஏன் ஓடுற? ஓடி 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 ஒரு நாள் நீ செத்துதான் போவ. உன்னை உருவாக்குற தேவன் உண்டு, உன்னை பலப்படுத்துற தேவன் உண்டு. இயேசு நம்பி வந்துட்டேன்னா எப்படிப்பட்ட ஜீவனால கர்த்தர் மீண்டுமாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அழைப்பு என்ன என்பதை நீ தெரிந்து கொள். வெறுமையா வராத, வெறுமையா போவாத. கேளான் அப்போ என்ன குறித்து என்னப்பா சொல்லப்பட்டிருக்கு, என்ன குறித்து ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு, நான் செய்கிறேன் என்று ஆண்டவரே ஒப்புக்கொடு. எதுக்குப்பா அழைச்சிருக்கீங்க? கேட்க தான் வரும். கேட்கறல, ஐயா எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, எனக்கு நான் 15,000 எக்ஸ்பெக்ட் பண்றேன், எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, இந்த வேலை கிடைக்குமா, அதெல்லாம் கேட்கறல. ஆனா இதெல்லாம் சொல்லாம வரணும் எதிர்பார்க்கறீங்க. எப்படிங்க அது? எப்படி உலகத்துல எஃபெக்ட் போடு, அதே மாதிரி ராஜ்யத்துல எஃபெக்ட போடு. நீ இருக்கிறது கொஞ்ச காலம் தான். வேதம் சொல்லுகிறது, காலம் பொல்லாதா இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. உன் பணத்துக்கு இல்ல, ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படுத்திக்கோ. நீ சந்தோஷமா நான் இல்லைன்னு சொல்லல, சுத்திப்பா நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய இடங்களுக்கு நல்ல சந்தோஷமா இரு, நல்ல ஹாப்பியா இரு. ஆனா ஒரு படி மேல ஆண்டவர் தேடுன்னு சொல்றான். அவ்வளவுதான். வேலை செய்யாது சொல்ல, செய், மாடா ஓலி கஷ்டப்படு. ஆனா ஒரு படி அப்பாக்காக வேலையில எளிமை நில்லுன்ற ஜெயிச்சிருன்னு சொல்றேன். எல்லாமே நான் இல்லைன்னு சொல்லல, அதை கர்த்தருக்கு என்று செய் நான் சொல்றேன். அது போதும் ஐயா. ஆண்டு பெருசால கொஞ்சம் போதும். ஒரு படி மேல நில்லு, போதும். உலகத்தை கீழே வை, என்னைக்குமே அப்பா மேல வை. தூக்கிற நீ பாஸ் ஆயிருவ. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எப்படி தெரியுமா, தான் சண்டே கிறிஸ்தவங்க எப்படின்னா, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் அதனால நம்ம சர்ச்சுக்கு போனோம். இது சண்டே கிறிஸ்தவர்கள். அது கரெக்டா டைம் கூட வராது. நல்லா சாப்பிட்டு நல்லா டிவியை பார்த்துட்டு எல்லா சேனல் பார்த்து டிவி பார்க்குறது தப்பா? அப்போ உன் பொண்ணு பண்ணதில்ல தப்பு இல்லை, லவ் பண்ண விடு. ஏன் தடுக்கிற? ஏன் தடுக்கிற? பொறிக்கு மாதிரி சுத்த விடு. உண்மையா சொல்றாங்க. இன்னைக்கு இனி வர காலத்தில் எப்படி இருக்குன்னா, இந்தியா வெளிநாட்டு நாடா மாறும். என்ன நாடா மாறும்? வெளிநாட்டு நாடா மாறும். இப்ப மாறிட்டு வந்துட்டு இருக்கு. முன்னெல்லாம் சுடிதார் இருந்தது பெண்களுக்கு, அப்புறம் டாப்பை தூக்கி போட்டாங்க. இப்ப வந்து பேண்ட் தூக்கி போட்டாங்க. இப்ப டவுசர் தான். எனக்கு தெரியல பெத்த தாயெல்லாம் எப்படி தெரியுமா? தெரியும், எனக்கு தெரியல. கரெக்ஷன் பண்றாங்களா பண்றாங்க எனக்கு தெரியல.
அப்புறம் என் பொண்ணை தூக்கிட்டான், என் பொண்ணை தொட்டுட்டான், ஏன் ஒப்பாரி வைக்கிற? விபச்சாரத்துக்கு அனுப்புறோம் பொண்ணு. நான் இன்னைக்கு சொல்றேங்க, ஷார்ட்ஸ் பேண்ட் வெளில அனுப்புறோம். அவங்க அப்பா அம்மா உன் பொண்ணை விபச்சாரத்துக்கு அனுப்புறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. யாரு பார்க்கணுமோ யாரு பார்க்க கூடாது நீ பார்க்க வைக்கிற. வெக்கமா இல்ல? எப்படிங்க மனசு வந்தது? அது என்ன தெரியுமா அர்த்தம்? இதை பாடி ஸ்ட்ரக்சர் பாருங்கன்றது அர்த்தம். ஏன் அதை போனோம் ஒரு 15 வருஷம் முன்னாடி செய்யறது தானே. ஏங்க அப்பெல்லாம் வரல? 15 வருஷம் முன்னாடி உலகம் எப்படிங்க இருந்தது? பேரண்ட்ஸ் எப்படிங்க இருந்தாங்க? நைட் கூட போட்டு விளையாட மாட்டாங்க கேர்ள்ஸ். எனக்கு தெரிஞ்சு தொட போட்ட பிஞ்சிக்கும். அப்பா பெரியவங்க முன்னாடி காலை நீட்டு கூடாது, அப்படித்தானே? இல்ல நீங்க அப்படிதான் வளர்த்துருக்கீங்களா? இன்னைக்கு துப்பாட்டா இல்லாங்க. அப்புறம் அவன் பாக்குறான், என்னடா கதை டேய், கண்ணுன்னா தெரியுதான் செய்யும். அதுக்கு நாங்க கண்ணை கட்டி நாங்க போய் பழத்துல விடுவோமா? நாங்க போய் விபத்துல மாட்டுவோமா? இடல் வராதது கூடாத காரியம் தான். இடல் வர்றது கூடாத காரியம் தான். இடல் வரும் ரைட்டு. ஆனா யார் நிமித்தம் வருதோ, ஐயோ கேட்டா நான் பெரிய படிப்பு படிச்சுக்கிறேன், அந்த எருமைகளுக்கு தான் அறிவில்லை. இன்னைக்கு டவுசருங்க தோ, இன்னைக்கு பையன் எவன் தெரியல, பொண்ணு எவனும் தெரியல. இன்னும் டவுசர் போட்டு சுத்துறான், அதுவும் டவுசர் போட்டு சுத்தலாம். எல்லாம் இப்படி போனா எவன் பையனே தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அவங்க அப்பா அம்மா எங்க பாவம் எங்கேயோ இருக்காங்க. அவங்களாம் இதெல்லாம் படிக்குது, நல்லா படிக்குதுங்க, நல்லா இது பண்றாங்க சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. எங்க ஊர்ல நிஜமா படுங்க கேவலங்க. ஒரு நாள் வச்சு ரைடு வைக்கலான்னு இருக்கேன் நான். எங்க தெரியல, எங்க தெரியல அப்படி சுத்துது. 4-5 காலேஜ் கேர்ள்ஸ் சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, இவ்வளவு தூரமா? டவுசரா, டி-ஷர்ட்டா? இப்ப தெரியாதுங்க, இப்ப தெரியாதுங்க, யாருக்கும் தெரியாதுங்க. ஏதேன்னு சொல்லுது, உன் சரீரத்தை பரிசுத்தமாய் காற்றுக்கொள். நம்ம ஆளுங்க பாரு, எப்படிதான் எனக்கு அனுப்புறாங்க தெரியல, எப்படி வளர்க்குறாங்க தெரியல. ஒரு நாள் அங்க ஏதாவது நடக்கும் போது தான் தெரியும். கிறிஸ்துவனுக்கு சில ஃபார்மட் இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவர்களுக்கு சில ஃபார்மட் இருக்குது. உலகத்தனுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். அதான் நான் சொல்றேன். அது என்ன தெரியுமா அர்த்தம்? நீ உடம்ப பாரு, அதான் அர்த்தம். யார் நீ பாவத்துல பண்ண வைக்கிற உன் நிமித்தம் எவனோ ஒருத்தன் உண்டாகிறான், அவனுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. நீ ஒழுங்கா இருந்தா அவன் என் உண்டாயிருக்க. ஆமா தானே? ஆமா தானையா? அப்புறம் எப்படி எனக்கு பேரண்ட்ஸ் அனுப்புறாங்கன்னு தெரியலங்க. அதான் சொல்றேன், இன்னைக்கு இப்போ பொம்பளைங்களாம் ஆம்பளைங்களாம் மாறணும் வருது. அதான் நான் சொல்றேன், இதுக்கு இனி நீங்க பார்க்க வரும்போது எல்லாம் இப்படிதான் இருக்கும். டவுசரிங்க போட்டுன்னு இப்போ பனின்னு, இப்போ டிஷர்ட் போடுறாங்க, அப்புறமேட்டு கட் பண்ணி தான் போடுவாங்க உங்களுக்கு. அது வரை தெரியல எனக்கு, நான் புரியல. என்ன மாடிஃபிகேஷன் மாறுதுல, மாடல் மாறுதுல. இன்னைக்கு பாவம் தலைவிரிச்சு ஆடுதுங்க. என்னது பாவம் தலைவிரிச்சு ஆடுது. அமெரிக்கால அது பாவமா பார்க்க மாட்டான். பிகாஸ் அதோட கல்ச்சரு அந்த மாதிரி. அவனுக்கு அது பாவம், அவன் பார்வைக்கு அது பாவம் மாதிரி பார்க்க மாட்டான். பிகாஸ் தட் இஸ் a culture. ஆனா நமக்கு அது கல்ச்சர் இல்லை. நமக்கு அது என்னது? பாவம். அது பாவம். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்க இந்த மாதிரி இன்னைக்கு டியூஷனுக்கு அப்படிதான் அனுப்புறாங்க. என்னங்க கேவலமா இருக்குது, கேவலமான இருக்குங்க. இன்னைக்கு டியூஷனுக்கு பசங்களை அப்படிதான் அனுப்புறாங்க. கேர்ள்ஸ் ஷார்ட்ஸ் போட்டு டி-ஷர்ட் போட்டு அதுவும் போகுது, பசங்களும் போகுது. என்னங்க வித்தியாசம்? தெரியல. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டான்னா யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது. யாரையும் நம்ம இது பண்ண முடியாது. காரணம் நீ வளர்த்த விதம் அந்த மாதிரி. அதனால வேதம் சொல்லுது, எந்த சிச்சில நீ வளர்க்கணுமா? நம்ம நீங்க பார்த்தோம்ல, கர்த்தருடைய ஆண்டவர் சொன்னாரா, காட்டுமா இவ்வளவு தூரம் காட்டுன்னு சொன்னார் ஆண்டவர். நீங்க எல்லாமே கேஷுவல் ஆகி போச்சு. அதனால அவங்க அப்பா அம்மா பாக்குறாங்களா இல்லை எனக்கு தெரியல. எனக்கு அதான் டவுட் வரும், இவங்க அப்பா அம்மா இதெல்லாம் பார்த்துன்னு அப்படியே சும்மா இருப்பாங்களா? எனக்கு
தெரியல. நம்ம அப்படி வளர்ந்து கூடாதுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நீங்க அப்படி தயவு செஞ்சு வளர்த்துறாதீங்க. உன் பிள்ளை அடிச்சு திருத்து, செல்லம் கொடுத்து முட்டையை ஊட்டி பண்ண உன் நாமத்தை போட்டு போயிடும், புகையை போட்டு போயிடும். அது பார்த்துக்கோ. டாட்டா டேடி அவன் ரொம்ப நேசிக்கிறான்னா காட் பிளஸ் யூ, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, நாங்கள் சந்தோஷமா நல்லா வாழணும் போயிடும். என்னப்பா உன்னை கஷ்டப்பட்டு தோலை போட்டு உன்னை பயமா வளர்த்துன்னு நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துன்னு அப்பயே மிதிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நிறைய பெத்தவங்களுக்கு வலி அப்ப தெரிய மாட்டேதுங்க. 100 பேர் வலி தருது. ஐயோ ஐயோ பாஸ்டர் பாஸ்டர். வளர்க்கும் போது அழகா சொல்லி வளர்த்துறணுங்க, கஷ்டத்தை சொல்லி வளர்த்துறணும். வாழ்க்கை இப்படி வாழணுமா, இதுதான்மா வாழ்க்கை, இது வாழ்க்கை இல்லை. லைஃப் வந்து என்டர்டைன்மெண்ட். ஆனா ராஜ் என்டர்டைன்மெண்ட் இல்லை. நான் திருப்பி சொல்ல வரேன், ராஜு நீ செஞ்ச வேலையை கணக்கு எடுக்காது. நல்லா புரிஞ்சுங்க, நீ வாங்குற சம்பளத்தை கணக்கு எடுக்காது, நீ செய்யற வேலையை கணக்கு எடுக்காது. நான் சொல்றேன், நிறைய பேருக்கு தெரியாது, பைபிள் படிச்சிருக்க மாட்டீங்க. சொல்றேன், கிறிஸ்டியன்ஸ் மிகப்பெரிய பண்ற தப்பு வேதமே வாசிக்காம இருக்கிறது. வேதம் எது கணக்கு எடுக்கும்னா, உன் அக்கிரமங்கள், உன் பாவங்கள், உன் நீதி அநீதி, உன் ஜெபம், உன் வேண்டுதல், இதுதான் கணக்கு எடுக்கும். வேற எதுவுமே கணக்கு எடுக்காது. வேற எதுவுமே கணக்கு எடுக்காது. கொர்நேலியு 10:5 வாசிங்க. அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிங்க. ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தம்மிடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் ஹல்லேலூயா. எப்படியா? உன் வேண்டுதலும் ஃபர்ஸ்ட் என்னது? உன் ஜெபங்களும். புரிஞ்சுதாப்பா? இதுதான் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள ஒன்னு பிரவேசிக்க, உன்னோட காரியம் ஒன்னு பிரவேசிக்குதுன்னா அது நீ செய்யற பொக்கிஷமாகிய புண்ணியம். அதுக்கு முன்பாக முதலாவது உன் ஜெபம். இன்னைக்கு சொல்றேன் பிரதர், நான் திருப்பி சொல்றேன், நம்ம வாழ்ந்துடலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் செத்த பேரு உன் ஆவி ராஜ்யத்துக்கு போனோம். எங்க போனோம்? மோட்சத்துக்கு போனோம். அங்க போயிட்டு அழுவாத ராஜா போல, ஐயோ நான் அப்பயே மாறிக்கலாமே, அப்பயே தெரிஞ்சிருக்கலாமே, அப்பயே ஜெபம் பண்றேன், பொன்னாடி எவ்வளவு முறை சொன்னாரே, பாஸ்டர் எவ்வளவு முறை சொன்னாங்களே, நிறைய பேரோட கர்த்தர் பேசினாரே, நம்ம எல்லாத்தையும் அசலை பண்ணமே, பணம் பணம், சோறு சோறு, பதவி பதவி, வேலை வேலைன்னு ஓடணுமே. இன்னைக்கு அது ஒன்று கொடுத்த பெரிய பரிசு எது? நரகம். Don't think that you are too smart by speaking, by doing your finance and doing your business. Don't think that you are too smart by having a car and you have a money or whatever etc. Don't think that you are too smart. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பார்வைக்கு வெளியேறப்பட்டது ஜெபமா இருக்குதா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு வெளியேறப்பட்டது கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறதா இருக்குதா? அவர் சொத்தை குறித்து எதுவும் பேசல, தங்கத்தை குறித்து எதுவும் பேசல, பணத்தை குறித்து எதுவுமே பேசல. அவர் ஒரு மனிதனிடம் எதிர்பார்த்தது ஜெபம், புண்ணியம், தானம், தர்மம். அது இருக்குதா? அப்ப சொல்றான், நான் ஏசப்போட புள்ள பாஸ் ஆயிடுவேன். இன்னைக்கு வரை என் கஞ்சன் நாய்ங்க பல கோடிகள் பணம் இருந்தோம், ₹1 ஒரு நாளைக்கு ஒரு பிச்சை நம்ம கொடுத்துட்டு போமாங்க? சொல்லுங்க. நம்ம எவ்வளவு இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 15,000 நம்ம சேலரி வாங்குறோம். என்னைக்காவது ஒரே ஒரு மாசம் பிச்சை போட்டிருப்பேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நீங்களும் கண்ணு மூடி நினைச்சு பாருங்க. இந்த மாசம் யாருக்காவது தான தர்மம் பண்ணுமா? 1000 ரூபாய் வேணாம், ஒரே ₹10 ரூபாய் போதுங்க. 10 ரூபாய் போட்டிருப்பீங்களா? அப்புறம் எங்க இந்த பொக்கிஷத்தை இங்க சேர்த்து வைக்கிறது, அங்க சேர்த்து வைக்கிறது? இங்க கொர்நேலியு 100க்கு அதிபதி, உயர்வு இருக்கிறவன், அதிகாரத்தில் இருக்கிறவன், செல்வாக்கில் இருக்கிறவன் செய்யறாருங்க. எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு மிகுந்த தான தர்மம் செய்து கொண்டு ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. இன்னைக்கு உன் ஜெபம் கேட்கப்படணும், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். என்னது? ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்க ஜெபம் கேட்கப்படுறதுக்கு. இவர் வேதம் எடுக்க மாட்டாரா, ஜெபம் பண்ண மாட்டாரா, இவர் தான தர்மம் செய்ய மாட்டாரா,
கர்த்தரோட நீதியான காரணம் தேட மாட்டாராம். ஆனா இவருக்கு சுகம் உண்டாயிரணும், விடுதலை உண்டாயிரணும், எல்லாமே வாரி கொட்டுறணும். அப்படியே எப்படிங்க கர்த்தர் செய்வாரு? பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நமக்கு என்ன பேர் வச்சிருக்காருங்க ஆண்டவர்? என்ன பேரு? ஆமா, உண்மைதான். பொல்லாதவர்கள், கஞ்சத்தனம், திருடர்கள், பண ஆசை உள்ளவர்கள், சொத்துக்கும் பணத்துக்கும் கோபத்துக்கும் துர்க்குணத்துக்கும் தன் சரித்தை விட்டு போடுகிறவர்கள். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்லவை கொடுத்து அறிக்கிற பொழுது தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள், தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு பிதாவாக தேவன் தம்முடைய பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அவங்களை கண்டடைவீர்கள். அல்லேலூயா. ஐயா மரியாதை மாத்தா சொல், ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா ஆண்டவரே செத்திருக்க மாட்டான், செத்துட்டான். ஓகே, ரைட். இப்ப அடுத்தது 39 சொல்லப்படுது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஐயா, இந்த ஒரே ஒரு வசனம் சொல்லுது, ஒரு பெரிய மிராக்கிள். செத்து போனவன் இன்னைக்கு நம்ம காலத்துல ஒரு மரிச்சு போனவன உயிரோடு வந்துட்டா உலகத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஆமாவா இல்லையா? மிகப்பெரிய கின்னஸ் ரெக்கார்டு, எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, வேக்கத்தக்கதாக. எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம், எப்படிப்பட்ட ஒரு கிருபை. டேய் செத்து மரிச்சு அப்படியே அந்த பாஸ் ஜோம் பண்ண அப்படியே அவன் எழுஞ்சி வந்துட்டான். நான் மாதிரி வல்லமா, ஐயோ சாமி, உலகம் ஃபுல்லா நியூஸ் போயிட்டு இருக்கும். அவ்வளவு பெரிய மகிமை நீ பார்க்கணும்னு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ விசுவாசித்தார். அல்லேலூயா. என்ன சொல்லப்படுது? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவன மகிமையை. இன்னைக்கு சொல்றேங்க, உன்னை அடுத்து ½ hour ஜெபம் பண்ண போறோம். நீ எதெல்லாம் விசுவாசிக்கிறியோ, நீ விசுவாசித்து வந்திருப்பே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. உன் கட்டுகள் உடையப்படும், மரித்தோர்கள் எழும்புவார்கள், குஷ்டரோகி நீ சுகமாவார்கள், வியாதிகள் நீக்கும், பிசாசின் விடுதலை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கர்த்தர் முதலாவது வைக்கிற கொள்கை, கர்த்தர் முதலாவது ஆண்டு சொல்லுகிற ஒரு காரியம், அவர் விசுவாசிக்க ஆரம்பிப்பா. அவர் நம்பி வந்துரு, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செஞ்சுவார். நீ விசுவாசிட்டா போதும். அப்பா ஜீவனுள்ள தேவனுங்க, எவ்வளவு பேர் சுகம் கொடுத்திருக்காராம். அதான் இயேசு தேடி போறேன், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுப்பாரு நம்பி வந்திருக்கேன். அந்த விசுவாசம் போதையா பெரிய காரியம் காணப்படி செய்யும். மகிமையான காலத்தை நீ தேவனுடைய மகிமை விளங்கும்படி கர்த்தர் செய்வாராம். ஒரே ஒரு faith can see a miracle. Hallelujah. ஒரே ஒரு விசுவாசம் பெரிய பெரிய அற்புதங்களை காணும்படி செய்ய. ஒரே விசுவாசம், one faith can bring a revival. You can require your presence. ஒரே faith போதுங்க. கர்த்தர் விசுவாசத்தை பார்க்கிற தேவன். ஹalleluya. ஹalleluya. அதனால தான் மத்தேயு 21:22 சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு கேட்க போறோம், நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். ஹalleluya. இன்னைக்கு உன் சாபக்கட்டு நீங்க போகுது, உனக்கு விரோதமா எழும்பின ஆவிகள் விடுதலாக போகுது, உனக்கு விரோதமா நீக்கிற காரியங்கள் வாய்க்கப்பட போகுது. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு அதே இடத்துல கர்த்தர் ராஜா மாறி, ராஜா விட்டு பிள்ளை மாறி, ஆரவாரத்தோட எக்கால சத்தத்தோட கர்த்தர் உயர்த்துற காலம் வந்து விட்டது. இன்னைக்கு நான் அப்படிதான் சொல்றேன். ராஜா மாதிரி போனையா, சிங்கம் மாதிரி. அப்பா சொல்றாரு, நீதிமான் சிங்கம் போல வெளியில வருவானா. அல்லேலூயா. அவன் வீட்டு விட்டு வெளியில வருதுன்னா சிங்கம் வெளியில வருதா. அல்லேலூயா. நம்மள சிங்கத்துக்கு ஒப்பிடுறாருங்க. நீதிமான் சிங்கம் போல. நாங்க ஃபர்ஸ்ட் இனி சிங்கமா எழும்பிடணும். அல்லேலூயா. அதான் விஷயமே.
அந்த வார்த்தை நமக்கு போதுங்க. வார்த்தை பிடிச்சுக்கோ. மனுஷன் உனக்கு வாக்கு கொடுத்தா மீறிடுமா? என் அப்பா வாக்கு கொடுத்தாருன்னா மீற மாட்டார், தூக்கிடுவார். அல்லேலூயா. கரங்களை பிடிச்சு தூக்கிடுவார். அல்லேலூயா. அவர்தான் தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லையா. நடக்கும். உலக பார்க்கும். வெயிட் பண்ணி காத்து. ஒண்ணு கொஞ்ச காலம். தேசோட திரும்பி பார்க்கிற காலம் வந்துருச்சு. தேசோட திரும்பி பார்க்கிற நேரம் வந்துருச்சியா. என் அப்பா உனக்கு முன்னாடி போவாரு. தண்ணீரை போல உடைந்து ஓடுவார்கள். நீயோ சிங்கத்தை போல கம்பீரமாய் நடப்பாய். உனக்கு முன்பாக கோணனவைகளை என் தேவன் சபையா மாற்றுவார். அது போதும்யா, அது போதும். நேரம் வந்துருச்சு. பயப்படாத. அப்பா நம்பி வந்துட்டா பயப்படாத. செத்தோட அப்பா உயிரோடு எழுப்புறாருன்னா உன்னோட வியாதி, வறுமைகள், கடன்கள் இதை ஏமாத்தன அப்பாக்கு ஏதோ சில பாடல்கள் கற்றுக்கொள்ளும்படி அந்த பாடல்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. சில விஷயம் கற்றுக்கொள்வதற்காக தான். நீ உடனே ஐயோ இது நமக்கு பாடு, ஐயோ இது நமக்கு இந்த பாடு, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு ட்ரெயின் பண்றாரு. அவ்வளவுதான். நீ அதுல முழிவி, அதை டிப்ரெஷன், அதுல நீ போயிடுற. இல்ல, அதான் அவர் சொல்றாரு, நான் ஜெயிச்சேன்னா என் பிள்ளைங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்கடா. நீ சோதனைக்குட்படாதபடி நான் உனக்காக ஜெபித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த நாள் வரை உனக்கும் எனக்காம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மரியாள் கிட்ட சிம்பிளா சொல்றாரு, என்ன மரியாள், நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் நாங்கப்பா செத்து போனுவேன், ஆனா உயிரோட வரது எவ்வளவு பெரிய விஷயம்ப்பா, ஐயோ அது எப்படி நடக்குது எனக்கு தெரியல. அதுதான்மா, அப்படிப்பட்ட அற்புதமே எதில் இருக்குதுன்னா விசுவாசத்தில் இருக்குதுமா. நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்றாரு. உன் சகோதரன் உயிர் தெழுவான் நான் உனக்கு சொல்லவில்லையா? எஸ், இஃப் யூ பிலீவ். இங்க ஒரு காரியம் நடக்குது பாருங்க. அதே யோவான் மார்க்ல எடுத்துங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 3ல இருந்து வாசிங்க. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். எத்தனை பேரு? 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்களாம். ஓகேவா? இங்க என்ன நடக்குது அடுத்தது? ஜன கூட்டத்தின் நிமித்தம் புரிஞ்சிச்சா? இங்க ஃபுல்லா கூட்டமாயிரு போயிச்சான். ஏசு பார்க்கலாம் தான் இங்க ஒரு கூட்டம். சரி, இந்த சந்தில உள்ள போலாம் பார்த்தா அங்கே கூட்டம். சரி, பின்னாடி பக்கத்துல அங்கே கூட்டம். இந்த 4 பேர் பார்த்தாங்க, இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. ராபர்ட்டே கூடி பிரிச்சிடலாமா? வேற வழி இல்லடா. இவன் சுகமா எப்படியாவது அப்பா கிட்ட தள்ளிட்டா போதும்டா, சுகமாயிருவான்டா. அதுக்காக ஏதாவது பண்ணலாம். கூடிய பிரிச்சிரு. அவ்வளவுதான். பிரிச்சு தள்ளிட்டா. அந்த மாட்கள் ஏறுறாங்க, கூட பிரிச்சு கீழே. யாரா அவனுக்கு மெசேஜ் போயிட்டு இருக்கு, கத்தர் பேசிட்டு இருக்காரு. இவனுக்கு கப கப கபன்னு வந்து எல்லாத்தையும் பேத்துட்டு கீழே இறக்குறாங்க. நம்மளாதான் கோபம் வந்திருக்கு. ஆமா இல்லையா? என்னடா இவ்வளவு பேர் கூட்டம் இருக்குது, அவன் என்ன சின்சியரா கேட்டுக்கிறாங்க. யாரா இவனுக்கு மேல டப்ப டப்ப பெரிய சத்தம் கேது பட்டா இவனுக்கு கூடயே பிரிக்கிறானுங்க. பிரிச்சு திமிர்வாதக்காரன் என்ன பண்றாங்களா, கயிறு கட்டி இறக்குறான். நல்ல அழகான ஒரு சிச்சுவேஷன் இங்க அது சொல்லப்படுறீங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, ஹல்லேலூயா, சத்தமோர் ஹல்லேலூயா. வாயை தர ஏதோ பேய் உட்கார்ந்துன்னு அர்த்தம். பேய் ஏதோ உட்கார்ந்துன்னு அர்த்தம். அவர்கள் விசுவாசத்தை கண்டு, திமிர்வாத விசுவாசத்தை கண்டு போட்டிருக்கா இல்ல அவர்கள் விசுவாசத்தை கண்டு சொல்லப்பட்டிருக்கா? யாரு விசுவாசத்தை கண்டு? அவரோட விசுவாசத்தை. யாரு விசுவாசத்தை? 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க. ஒரு திமிர்வாதக்காரன் எப்படியாவது ஆண்டு கிட்ட போயிட்டாருன்னா அவனை எப்படியா கொண்டு போய் போட்டிருக்கியா, அதுக்கப்புறம் என் அப்பா பார்த்துவர். அதுக்கப்புறம் இப்ப அந்த ஐயாவை எத்தனை பேர் தூக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. எத்தனை பேர்? அவர் 1, அவங்க அம்மா 2, அவங்க தங்கச்சி 3, கூட அவங்க பாட்டி 4 பேர். எத்தனை பேரு? 4 பேர். ஒரே ஒரு ஆத்துமாக்காக 4 பேர் கீழே இருந்து தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. எங்க போட்டுட்டாங்க இப்போ? எங்க போட்டிருக்காங்க இப்போ? எங்க போட்டிருக்காங்க? சத்தம் வரலையாப்பா உனக்கு? எங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க? மருத்துவமனையிலயா, தேவாலயத்திலயா? டாக்டர் இந்த இடத்துலயா, இயேசு இந்த இடத்துலயா? அப்ப நீங்க அப்பா தொடுவாரா தொட மாட்டாரா?
யார் விசுவாசத்தை கண்டு? அந்த 4 பேர் விசுவாசத்தை கண்டு என் அப்பா எனக்கு ஒரு ஜீவனை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. கைகளை தட்டி. இதுதான் faith. இது ஒரு வேதத்துல அற்புதம் பார்த்த. இனி லைவா பாரு, லைவா பாரியா. பைபிள படிக்கிறது லைவா பார்க்கணும். சும்மா செஞ்சாரு எங்கடா ஒண்ணுமே தெரியல. லைவா பாரு. அப்படி எழும்பி வா. ஒரே ஒரு காரணம், விசுவாசம் இருந்தா போதும். இன்னைக்கு சொல்றேன், விசுவாசம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். மனைவிகளை உருவாக்கணுமா, ஜெபம் பண்ணுமா, கணவர்லாம் உருவாக்கணும். ஏதோ வியாதி வந்து பாஸ்கிட்ட ஃபர்ஸ்ட் ஓடியாத கூடாது. நம்ம அப்பா நம்மளை உயர்த்து வரமா, கபார் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அடி தூக்கு, அப்பா இறங்கி வருவார். ஹல்லேலூயா. எதுல வளருங்களோ இல்லைங்க, பணத்துல வளருவையோ, செல்வாக்கு வளருவையோ, அறிவில் வளரையோ எனக்கு தெரியாது. விசுவாசத்துல வளர்ந்துரு அப்போட மகிமை நீ பார்த்துட்டே இருப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறபடினால், நான் என் பிதாவை விசுவாசித்தபடினால் பிதாவாகிய தேவன் என்னை 3ஆம் நாள் உயிர்த்தெழச் செய்வார் என்று ஒரு விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. நீ கிறிஸ்துவன்ற உன் விசுவாசம் எங்க? விசுவாசம் இருக்குதுன்ற பிரேயர் எங்க? விசுவாசம் இருக்குது எங்க? ஜெபம் எங்க? விசுவாசம் இருக்குது எங்க? எந்த நேரத்துக்கு வர பொய்யராக்குகிறீர்கள்? ஏன் யாருன்னா கேள்வி கேட்க போறா? நீங்க நிறைய பேர் அப்படிதாங்க. பாஸ்டர் கேள்வி கேட்டா வேற சபைக்கு போடுறது. பாஸ்டர் ஸ்ட்ரிக்ட்டா புடிச்சானா என்ன நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? ஆமா, இவர் குபேந்திரன், இவர் பிரசிடென்ட், இந்தியா பிரசிடென்ட், இவர் கேள்வி கேட்க கூடாது. வேதம் சொல்லுது, உன் தாய் தகப்பனுக்கு அடுத்தபடியா உன்னை திருத்துறதுக்கு யார் அதிகாரம் இருக்குது? போதகருக்கு அதிகாரம் இருக்கு. யாருக்கு இருக்குது? போதகர்களுக்கு. உன் பாஸ்டர் உன்னை கேள்விக்கிற அதிகாரம் இருக்குது. அதை மைண்ட்ல வச்சுக்கோ. நான் வந்து பெரிய ஆளு, நான் தான் இவ்வளோ தசமா கூட, நீங்க எப்படி கேட்கலாம்? தூக்கிட்டு ஓடிடு. வேற சபையில உனக்கு நல்லா புகை போடுவான் பாரு, அந்த சபையில போய் உட்காந்துக்கோ. சபையிலன்னா ஊழியக்காரன் காதை திருவுவான், கேட்டுதான் அவனை முடியலையா குடும்பமே ஓடி போயிரு. இந்த ஃபேக் கிறிஸ்டின்ஸு, இந்த ஃபேக்கை நினைக்கிறது உன்னை பாராட்டணும், புகழணும், உன்னை எதுவுமே கேட்க கூடாது, உன்னை ஏதோ பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஆள்லாம் ஓடிடு. சனியும் உன்னால, சர்ச்சினால உன்னால என்னது? அந்த ஆவி மீது எல்லாரும் மேல பற்றி எறியும். அந்த ஆவி என்னங்க பண்ணோம்? பற்றி எறியுங்க. அப்படி இருக்காத. வேத அதான் சொல்லுது, ஒண்ணு குளிராரு இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது. ரெண்டுமே இருக்காத. ஆண்டி பண்ணி போடுற ஆண்டவர். நீ பாவியா இருந்தா ஒரு ஒரேடி ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணிடலாம், கட்டளையா விடுதலை ஆக்கிடலாம். நீ நீதிமானா இருந்தேன்னா, பாவத்துல நீதிமான இருந்தா ராஜுக்குள்ள கொண்டு போயிடலாம். ரெண்டுமே பண்ணா என்னதான் பண்ணுவார் ஏசாமி? ஐயோ என்னடா ஒன்னும் புரியல டேய். என்னடா இங்க பார்த்தா அநியாயத்துக்கு பாவியாகிறான், இங்க பார்த்தா அநியாய நீதிமானாங்க. என்ன பண்ணலாம்? அவனை தூக்கி போடு. இது அப்ப இது வேஷம். இது என்னது? வேஷம். அதான் ஒண்ணு இருந்தா கிறிஸ்தவா இருந்துரு. பொழுதுபோக்கு நாளைக்கு சொந்தக்காரன் நினைப்பான் உன்னை அசிங்கமா. வெளியில சொல்ல மாட்டாங்க. நான் என் அனுபவத்துல சொல்றேன். நிறைய கிறிஸ்துவ நான் போ ஏதாவது பணம் பண்ண சொல்லுவாங்க, அப்ப பேச மாட்டாங்க. அவங்க முடிச்சுட்டு வந்து அவங்க வீட்டுல உட்காந்து சொல்லுவாங்க, ஏய் அதே அங்க வீட்டு உட்காந்து டீ பார்த்தனால கிறிஸ்தவன் அதுக்கு வாயை பத்தி அதுக்கு அசிங்கமா கழுவி ஊத்துவாங்க. நான் சொல்றேன், முன்னாடி பேச மாட்டாங்க. எங்க 15 வருஷங்க சினிமா கட்டிட்டு, டிவி கட்டிட்டு, படத்துக்கு கட்டிட்டு பல லட்சங்கள் சொல்லப்படி இருக்கேன். சண்டே ஆனா 3 ஷோ பாப்பாங்க. 3 ஷோ பாப்ப போயிட்டு எங்க அப்பா கிட்ட சண்டே போயிட்டு பொய் சொல்லுவேன். இப்படி உலக வாழ்க்கைங்க. எவ்வளவு பொய் சொல்லணுமோ அவ்வளவு பொய் சொல்லுவேன். எவ்வளவு பாவம் இருக்கணுமோ அவ்வளவு பாவத்தில் இருந்த ஒரு நாள் கர்த்தனை கண்ணை திறந்தார். டேய் நீ பண்றது பாவம்டா, என்னடா சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்க அந்த பாவத்துல. நிறைய பேர் சொல்லுவாங்களாங்க, ஆண்டவர் பேசுறாரு. அதெல்லாம் எப்படிங்க பேசுவாரு? மனம் திரும்புறவனுக்கு கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. தன் வாழ்க்கை ஒப்புடுவன் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் உங்களோட பேசலனா எங்கேயோ நீ உலகத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். உண்மையா சொல்றேங்க, கர்த்தரோட தரிசனம் இல்லை, பேசுற சத்தம் இல்லை, வசனம் இடைப்படலை அப்படின்னா எங்கேயோ நீ பாவம் பண்றீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பிரியமா இன்னும் மாறலன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. உன் வீட்டில் பைபிளுக்குனால நீ கிறிஸ்தவம் கிடையாது. நீ திரும்ப எடுக்கனால நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க சொல்றேன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். வாட் இஸ் தி லைஃப் ஆஃப். யாராவது கிறிஸ்துவனுக்கு டெஃபினேஷன் கேட்டா நீ சொல்ல தெரியணும். சொல்லுங்க பாப்போம், கிறிஸ்துவனுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லு பாப்போம். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, கிறிஸ்துவனுக்கு டெஃபினேஷன் என்னதுங்க? வாட் இஸ் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி?
கிறிஸ்துவ யாரு? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்துவ யாருங்க? ஞானஸ்நானம் எடுத்தவங்க கிறிஸ்தவங்களா? திருவிருந்து எடுத்தவங்க கிறிஸ்தவங்களா? யாருங்க கிறிஸ்தவங்க? இயேசுவை பின்பற்றுவர்கள்னா யோவான், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து முதல் முறை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தெய்வம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து அமர்தான். எப்போ? தாம் வாழ்க்கையை கர்த்தருடைய வசனமாய் மாற்றும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லு. ஏன் பேய் விட்டு ஓடுற பாக்குற உன்னை விட்டு? புரிஞ்சுதா? என்னைக்கு ஒரு குடும்பம் ஒரு நபர் கர்த்தருடைய வசனத்தின்படி தன் வாழ்க்கையை மாத்திக்கணும் முதல் முறை அவன் கிறிஸ்தவையா, அது ஒரு நீ ஃபேக் கிறிஸ்டியன். வேதம் சொல்லுது அவர்கள் பரிசுத்தவான்களின் வேஷத்தை போட்டுக் கொள்வார்கள், இருதயத்தில் ஓநாய்கள். இதாங்க விஷயம். வசனம் வீட்டு இல்ல. ஃபேக்கு. ஜபம் இல்ல, ஃபேக்கு. இல்ல பாஸ்டர் நான் ஞானஸ்நானம் நடத்தினேன், ஃபேக்கு. வார்த்தை. எவன் தன் வசனத்தை கை கொண்டு நடக்கிறானோ அவர் நேசிக்கிறவன் தன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் 2:5-6 சொல்லுது, he want to walk how Jesus walked. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குதா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கா? உங்க மனைவியை ஜெபத்தில் நடத்துறீங்களா? குடும்பத்தை ஜெபத்தில் நடத்துறீங்களா? வேதம் நடத்துறீங்களா? பிள்ளைகளுக்கு வார்த்தையை சொல்லி தரீங்களா? வசனத்தை சொல்லி தரீங்களா? பார்த்துக்கோ. இருந்தா ஓகே, நல்லது. இல்லையா உங்க கைகள் என்னைக்குமே நீங்க பரிசுத்தமா வச்சுமா. லஞ்சம் வாங்காத. உன் கை சுத்தமாகட்டும். ஒரு தடவை ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேங்க. அந்த மருத்துவமனையில இந்த பேஷண்ட்லாம் தள்ளிட்டு போய் ஸ்கேன் கொண்டு வருது, தள்ளிட்டு வருது. அந்த ஆயமெல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அந்த ஒர்க்கர்லாம் இருப்பாங்க தெரியுமா, ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன பண்றாங்க, சேலரி கொடுத்துதான் அவங்க வேலைக்கு கூப்பிடுறாங்க. ஆமாவா இல்லையா? 8,000 ரூபாய் 7,000 9,000 ரூபாய் சேலரி. எதுக்கு? இந்த வேலை நீ செய்யணுமா? அந்த மாதிரி பேஷன் என்ன பண்ண, நீங்க தள்ளு போயிட்டு தள்ளு வந்து விடணும், தள்ளு இது பண்ணணும். இது புண்ணியமா சாபமா? இது புண்ணியமா சாபமா? அந்த வேலை வரலையே, சத்தம் பேசணும். இது சாபமா? ஐயா புண்ணியம். நீ சேர்ந்தது புண்ணியம். என்ன பண்ண, ஒரு அம்மா தள்ளிட்டு வந்து விட்டோன்னே 100 ரூபாய் எடுமா. அந்த அம்மா என்னங்க 100 ரூபாய்க்கு எங்கிருந்து தள்ளு போனியோ தள்ளு போவான். 100 ரூபாய் கொடுக்கல என்னங்க நடக்கும்? ஐயா விட்டு போயிடுவாங்கயா, மோசமா தள்ளு போவாங்கயா, மொனையா தள்ளு போவோம், சபிச்சிருவாங்க. நாங்க சாபம். அப்படியே நான் உடைஞ்சு போயிட்டேங்க. இதுக்கு பார்க்கும்போது பெருக்கு 50 ரூபா கொடுமா. ஏமா? அதான் உன் பெட்டுக்குள்ள நீ பெருக்குனே. அப்புறம் அந்த 9,000 ரூபாய் சம்பளம். அப்ப அது என்ன சம்பளம்? அப்ப இங்க வாங்குறது என்னது? இப்ப தெரியாது. அதே பெட்டுல அடுத்த ஒரு 80 வயசு கழிச்சு நீ கையை உடஞ்சி உட்காந்து போப்பாரு, காலை உடஞ்சி ஐயோ அம்மான்னு கத்தின்னு போப்பாரு. அப்ப தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்களா நிறைய பேரு? அங்க போய் பாருங்க, கை காலை உடஞ்சுலாம் பாருங்க. ஏங்க லேடிஸ் ஓடிறாங்க? 65. ஏன் அப்பெல்லாம் ஓடில? 65 75 45 55 வரும்போது ஏன் ஓடிது கை காலு? அம்மாவே இல்லையா? யாராவது பார்த்துருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கீங்களா? ஏன் நிறைய பேர் கை காலை உடஞ்சிருக்குது? சாபம். நான் அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டேங்க. ஒருத்தர் சொல்றான், என்னங்க அநியாயமா இல்லையாங்க, அதை கொண்டு வந்து ஏத்துனதுக்கு 200 ரூபாய் வாங்கிறது வரையும் கிட்ட நிக்கிறாங்க. கொடுங்க கொடுங்கன்னு. நான் உண்மையா சொல்றேன். அந்த மாதிரி ஆட்கள் யாரா பண்ண இப்பயே சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண சொல்றேங்க. இல்ல சந்ததி அழிஞ்சிருயா. நீ வாங்குறது காசு இல்ல, லஞ்சம் இல்ல, சாபம். இன்னைக்கு நிறைய பேர் சாபத்தினால குழந்தை இல்ல,
நீ பண்ற சாபத்துல உன் பிள்ளை வாழ்க்கை டைவர்ஸ். ஏன்? நீ பண்ண பாவையா. எத்தனை வயிற்றுல நீ கொண்டிருப்ப, எத்தனை இருதயத்தை காயப்படுத்திருப்ப, எத்தனை பேர் உன்னால செத்து போயிருப்பான். உனக்கு சும்மா நல்லா இருக்கும் சொல்லி கொடுப்பாங்களா? வயிறு எரியாது, இருதயம் வலிக்காது. இப்போ அவனுக்கு அப்படி வலிக்கும் போது தேவனுக்கு வலிக்காதா? உள்ள திரைங்களை ஆராய்ந்து பார்க்கிறாரு, அவருக்கு வலிக்காது. பொம்பளைங்க வாங்குதுங்க, அசிங்கமா இல்ல? அப்படி இல்லைன்னா கொடூரமா ட்ரீட்மெண்ட் பண்றது. அதுவும் பாதி கிறிஸ்டின் சுத்துது. எங்களை கண்ணு தான் அங்கே சுட்டு போட்டு என்கவுண்டர் தான், கண்ணு வர இல்லை. கஷ்டம், அதெல்லாம் சாபம். ஐயா நான் உண்மையா சொன்னீங்க நினைக்கிறீங்க சூனியம் வச்சு. நான் சூனியம் வைக்கல, ஃபர்ஸ்ட் சூனியமே நீ தான் வைக்கிற. எப்ப நீ பாவம் பண்ண நீ சூனியம் வைக்கிற. நீ விபச்சாரனா உன் பிள்ளை விபச்சாரம், அந்த ஆவி இருக்கும், வித்து இருக்குதுல, சார இருக்குதுல. ட்வின்ஸ் எப்படிங்க வரும்? ட்வின்ஸ் ரெட்டை பிரிவு எப்படி சொல்றோம்? ஜீனு. அதே போலதான் நீ விபச்சாரம் இருந்தா உன் பிள்ளை விபச்சாரமா தான் மாறும். நீ எதை விதைக்கிறியோ அதை உன் பிள்ளை இருக்கும். அதனால வேதம் சொல்லுது, உங்கள் கைகளில் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை உன் புள்ள அதை தப்பிச்சிடலாம். அதனால நீ பண்ண தப்பு 7 தலைமுறை கேட்கப்படுதான். ஐயா லஞ்சம் ஒண்டி வாங்கிறாதையா, பாவம் பண்ணிடாத, சாபம். புருஷன் பண்ற பாவத்தினால குடும்பத்துக்கு சனியம் பிடிச்சிக்கிச்சு. மனைவி பண்ற பாவத்தினால குடும்பத்துக்கு சாபம் உட்கார்ந்துருச்சு. வாயில ஒண்ணுமே தப்பே பண்ண பிள்ளைங்க மேல சாபம் இறங்குது. ஏன்? நீ பண்ண தப்பு. ஒரு ரத்தம் எங்கல போதும் கர்த்தர் நியாயம் விசாரிப்பாரு. டே, குற்றம் இல்லாத ரத்தத்தை ஏன்டா கொன்ன? ஆண்டு கேட்பாரு. உன் தாய் சாபத்தை வாங்கினா, அதனால உனக்கு இந்த சாபம். ஏங்க உன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் குழந்தை இல்ல, நிறைய பேருக்கு டைவர்ஸ், நிறைய பேருக்கு வியாதி, நிறைய பேருக்கு நோய். ஏன்? யாருக்கோ தெரியுமா உங்க அம்மா வந்து வாங்கிச்சு பாரு சாபம், அதுதான். அதெல்லாம் வாங்காதையா, உண்மையா சொல்றேங்க. அதெல்லாம் பார்க்க ஒரு அம்மா கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன், சிஸ்டர் உங்களுக்கு சம்பளம் தராங்க, இது வந்து புண்ணியம். நீ சாமுது கர்த்தர் பெருமை பாராட்டுவார். எத்தனை உயிர் உன் கையினால தள்ளி இருப்ப, எத்தனை பேர் நீ கொண்டு போயிருப்ப, சமாதானத்தோடு நீ எதை தள்ளியிருப்ப. நீ ஒவ்வொரு இதுக்கு வெறித்தனமாக அது சண்டை போட்டு வாங்குறாங்க. இல்லைன்னா இவங்க பெருக்க மாட்டாங்களாம், எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். அவ்வளோ ப்ராசஸ். ஆம்பளை குழந்தை பிறந்தா அவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணுமா? யார்? டாக்டருக்கு. ஏன்டா ஆல்ரெடி அவனுக்கு காசு இருக்குதுயா, இல்லைன்னா ஏதாவது பண்ணிடுவாங்க. உலகம் கேவலங்க. நாய்ங்களுக்கு கூட அன்பு இருக்குதுங்க, மனுஷனுங்க உண்மையா சொல்றேன், எதில் கணக்கெடு கூட தெரியலங்க. அதனால ஆண்டு பேர் வச்சாரு பொல்லாதவர்கள். நீங்க அதான் விஷயம். நீ எதாவது இறக்கணும் பண்ணுன்னு வச்சுக்க, ஒன்னு அங்க குத்துவாங்க. என் பையனுக்கு ஆண் குழந்தை பிறந்தோடனே அங்க 1000 ரூபாய் கொடுக்கணுமாங்க. ஏம்மா பார்த்தாங்களே, அது காசுதான், லஞ்சம். பொக்கிஷ சேர்த்து விடனா சாபத்தை சேர்த்து வைக்கிறான். ஐயா பிச்சை எடுத்து கூட வாங்கி சாப்பிட்டு திருடி சாப்பிடாதையா. எங்க அப்பா நான் படிக்கும் ஒரு விஷயத்த சொல்லுவார். டேய், 1 ரூபாய் திருநாளும் திருடன் தான், 25 பைசா திருநாளும் அவன் திருடன் தான். ஐயா உன் பிள்ளைக்கு எதை சொல்லி தரலையோ ஆனால் உண்மையா இருக்க சொல்லி கொடுத்தது. காகத்தை கொண்டு கத்த உன் பிள்ளைய போஷிப்பாரு, உன்னை கைவிட மாட்டாரியா. அல்லேலூயா, கைவிடவே மாட்டார். விசுவாசம் நங்குற உனக்குள்ள இருக்கிற வரையும் அப்பா உன்னை கைவிடவே மாட்டாரியா. 3 விதமா ஒரு மனுஷன் சாபம் வரும். ஒண்ணு நீ பண்ற பாவம், ஒண்ணு நீ பண்ற பாவம், ஒண்ணு உன் தகப்பனா செய்த சாப பாவங்கள். மூணாவது நீ உடன்படுகிற சில பாவமே உனக்கு சாபமாய் மாறும். பி கேர்ஃபுல். எதுவுமே வாங்க கை நாளைக்கு ஆண்டு வேதம் சொல்ல, நீ கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உன் ஜெபம் கேட்கப்படாதுப்பா. என்னதுன்னா உன் ஜெபம் கேட்கப்படாது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை தெரியுமா? எல்லாரும் ஜெபத்தை ஆண்டு கேட்க நீ நினைச்சிட்டு இருக்க தெரியுமா? எல்லாரும் ஜெபத்தை ஆண்டு கேட்காருன்னு. ஜெபம் பண்றதுக்கு கத்த ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காரு தெரியுமா? யாருக்காது எங்க தெரியாது? ஏன் வேதம் வாசிக்கல? தெரியல, என்ன பண்றது?
9:30-31 வாசிங்க. யோவான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நீ நினைக்கிற நான் அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் வானம் திறந்து அப்படியே கிழிச்சிட்டு கேட்டுறோம் ஜெபம்னு சொல்லிட்டு, நீங்க உங்க கண்கள் திறக்கப்படட்டும். பாருங்க எப்ப ஜெபம் கேட்கப்படும் தெரிஞ்சுக்கங்க. வாசிப்பா. பாவிகளுக்கு தேவன் இருக்கு. பொண்டாட்டி இருக்கும் போது வேற எவ்வளவு ஒருத்தர் சைட் அடிக்கிறது, எங்க போய் பாவத்தை பண்ணுறோம் கையினால, எங்க போய் லஞ்சத்தை வாங்குறது, எங்க அவனை குறிச்சு இவனை குறிச்சு தப்பு பேசுறது, அவளை அசிங்கமா கெட்டவர்ல பேசுறது, எதுவுமே இல்லை. இவ்வளத்தையும் பண்ணிட்டு இவர் குடும்ப ஜெபம் பண்ணுவானா, உடனே பழகளை திறந்து வானங்கள் திறந்து 3ஆம் வானத்துல ஆண்டரை பார்த்துருவாராம். பிரீஷியஸ். நீதிமானுக்கே பூமியில் சரி கட்டுதல் இருக்குதான். என்ன இருக்குதான்? நீதிமானுக்கே. பாவிகளும் துன்மார்க்கனும் எங்கே சொல்லுப்பா? பாவிகளுக்கு தேவன் அது எந்த, இப்பதான் நான் சொன்னேன் பாவம் பாஸ்டர், வசனத்தை மீறுதே பாவம் தெரியுமா? அது தெரியுமா? நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் சொல்லப்பட. வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை. ஒருவன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருவன் பயபக்தனாய் இருந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒருவன் தேவ பக்தனாய் இருக்கணுமா? எப்படி? நீ எனக்கு தேவ பக்தனாய் மாறியோ கர்த்தர் அன்னைக்கு உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் என்ன பண்ணாரா? தெரிந்து கொண்டார். சங்கீதம் 4:3 என்ன சொல்லுது? வாசிங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று. பக்தியில் உன்னை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இங்க வாசிக்கிற ஒரு ஜெபம் கேட்கிறது ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமா? எங்கடா பக்தி? புத்தி இருக்குது, பக்தி இல்ல. கர்த்தருக்கு வெளிப்படுத்துகிற பக்தி எங்க? கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த பக்தி எங்க? அதனால வியாதி மாறல, நோய் நீங்கல, உபத்திரம் போல. வேதம் சொல்லுகிறது பக்தி உன்னை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். உன்னை அழைச்சிருக்காரு, உன்னை ராஜ்யத்துக்கு உங்களை அழைச்சிருக்காரு. ஆனா தெரிஞ்சு கொள்ளனா சில குவாலிஃபிகேஷன் வேணும்பா. நல்லா புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அழைக்கப்பட்டிருக்கீங்க. சுரேஷ், ஆபிரகாம், ஜாக்கப் எல்லாரும் என்ன பண்ணிருக்கீங்க? கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா நீ எவனுக்கு செலக்ட் ஆகுறது ஆகாம இருக்குது யார்கிட்ட இருக்குது? உன் கையில இருக்குது, பாஸ்டர் கையில். ஊழியக்காரர்கள் கர்த்தரை, உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற காரியங்களில் உங்களுக்கு போதித்து விசுவாசம் ஏற்ற காரியங்களை கர்த்தருக்கு நேராக உங்களை திருப்பதற்காக ஊழியக்காரர்கள். ஆனா நீ கர்த்தர்கிட்ட சூஸ் பண்ணனா உன் குவாலிஃபிகேஷன் வளரணும்பா. அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல என்ன கிடைச்சுதான்? எட்டி பார்த்தாரா, நோவா கிருபை கிடைச்சிருச்சான். ஏசாமி பார்த்தாராம், கிருபை கிடைச்சிருச்சான். ஏன் நோவா காலத்துல நோவா வண்டி தான் கிறிஸ்டினாங்க? நோவா வண்டி தான் கிறிஸ்டினா? வேற யாருமே கிறிஸ்துவே இல்லையா? சபை இல்லாம இருந்ததா? பல கோடி ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா அந்த நாட்களை பாருங்க, ஃபாதர் எங்க போயிட்டாரு, பாஸ்டர் எங்க போயிட்டாரு, பிஷப் எங்க போயிட்டாரு, ரெவரண்ட் எங்க போயிட்டாரு, ஜனங்கள் எங்க போனார்கள்? இயேசுவை சொல்ல ஜனங்கள் எங்க போனாங்க? அவள மத்தியில ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம், யோவான். நோவாவுக்கோ வேதம் சொல்லுது நோவா வந்து பாஸ்டர், அவர் பிஷப், ரெவரண்ட் சொல்ல. ஒரு மனிதன். யாரு? ஒரு மனிதன். அவன் கர்த்தரோடு சந்திச்சு கொண்டிருந்தான். தன் காலத்தில் நீதிமானும் உத்தமனாயிருந்தான். அல்லேலூயா. அதனால கர்த்தர் கண்ணுல கிருபை கிடைச்சதியா? We needed some qualification. கொள்ள நோய் வரும்போது கர்த்தர் பாப்பாரு, தகுதியே இல்ல, அந்த வியாதி அவனுக்குள்ள புகுந்து அப்படி போயிடும், செத்து போவான். சில வீட்டுல வராது, கர்த்தர் எதிர்பார்த்த கனி இருந்தது. அல்லேலூயா. அதனால் பிழைத்துக் கொண்ட அந்த குடும்பம். அல்லேலூயா. some qualification we need. அல்லேலூயா. இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
அடுத்தது ஓகே சித்தமானதை செய்தால், அடுத்தது ஒரு பக்தியுள்ளவனாய் இருந்து, தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து, இப்ப புரிஞ்சுதாங்க? இப்பதான் பிரேயர் கேட்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கங்க தேவஜனமே, உன் ஜெபங்கள் கேட்கப்படுது. நீ எப்படி அறிஞ்சுக்கலாம்னா, ஒருவேளை நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்து தேவ பக்தியுள்ளா இருந்து கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை நீ செய்தால் நிச்சயமா ஜெபம் கேட்கப்படுது. அப்படி இல்லைன்னா ஒன்னும் கூறி கூட வெளியில போலடா, உன் வீட்டுக்குள்ளதான் சுத்துதுன்னு அர்த்தம். பார்த்துக்கோ. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மளை விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுள்ளவரா மாத்துறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுள்ளவனாய் கர்த்தர் மாத்துறார். விசுவாசம் எழும்பணும் ஐயா. இந்த 4 பேர் நினைச்சான் என் அப்பா தொட்டாரா சுகமாயிருவான். என்ன நடந்தது? அது வாசிங்க. அப்புறம் மார்க் 2:5-6 வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த வியாதி அவனுக்கு எப்படி வந்துதான்? பாவம். புரிஞ்சிச்சா? அதனாலதான் சொல்லுது, பெற்றோர்களே தயவு செய்து பாவம் பண்ணாத. 2 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை நீ பண்ற பாவத்தை சுமக்கும். பி கேர்ஃபுல். இன்னைக்காக உன் பிள்ளைகளுக்காக 1 hour ஜெபம் பண்ணு. முதல்ல நீ ஜெபம் பண்ண ஆரம்பி, அடுத்து உன் குழந்தைக்காக ஜெபம் பண்ண ஆரம்பி. காலில் தொட்டு ஜெபம் பண்ண. ஆண்டவரே, பிள்ளை வளரும் பொழுது தகப்பனே, பாவத்துக்கு இந்த கால் போகக்கூடாதப்பா, வசனத்துல இந்த கால் நிற்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சிந்தையில கிறிஸ்துவ சிந்தை இருக்கணும்ப்பா, உலக சிந்தை வேணாம்ப்பா. ஜெபிக்காரன் எத்தனை பேர் உன் பிள்ளைங்க ஜெபம் பண்றீங்க? எப்ப ஜெபம் பண்ற? மாடு மாதிரி நிற்கும் போது ஜெபம் பண்ற. ஃபர்ஸ்ட் என் பையனுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்பா சாமி, என் பையன் படிக்க மாட்டான் பாஸ்டர், போட்டு ஒதுக்கிறான் பாஸ்டர். சின்ன வயசு என்னமா பண்ண? ஊட்டி வளர்த்துட்டேன் பாஸ்டர், அதான் மிதிக்குது போட்டு. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை, உன் ஜெபம் விசுவாசம் உள்ள இருந்தால் உன் பிள்ளையை கர்த்தர் உருவாக்குவார். உன் பிள்ளைக்காக சொத்து சேர்த்து வைக்காத, ஜெபத்தை சேர்த்து வச்சிரு. இன்னைக்கு சொல்றேன், ஜெபத்தை சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்திய உன் பிள்ளைக்காக. இப்பொழுது உன் பிள்ளைங்களை கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. நீங்க தொடுங்கப்பா. உன் புள்ள பாவத்தை காப்பாற்றப்படும். இன்னைக்கு நிறைய வீட்டில் குழந்தை பிள்ளைங்களே இல்லைங்க, கேட்டா செத்து போச்சு. எங்க சென்னை சைடு வந்து பாருங்க, அப்பா அம்மா கொல்லி போய் ஆள் இல்லை. இங்க பார்த்தா பையன் போட்ட, வேற வீட்டுல பார்த்தா பொண்ணு பண்ணாமா சூசைடு, அவன் சண்டை, இவன் அவ்வளவுதான். ஏதோ ஒரு பிரச்சனை, வெட்டு பட்டா பகல வந்து உள்ள பூந்து வெட்டுறாங்க பசங்களெல்லாம். ஏங்க வெட்டணும்? வளர்க்கும் போது பிள்ளை ஒழுங்க வளர்த்துந்தா, பொறுக்கியா வளர்த்தா பொறுக்கியா சுத்திச்சு, அவ்வளவுதான். தாங்க விஷயம். நீங்க நம்ம பிள்ளைங்க மேல தப்பு போடுறோம், அப்பெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரிலாம் பழி போட்டு தப்பிக்கலான்னு பார்க்காதீங்க. நீ எங்கேயோ தப்பு பண்ணிட்ட, புருஷனும் மனைவியும். ஜெபிக்கின்ற வயசுல பிள்ளைக்கு நீ ஜெபிக்கல, ஒப்பு கொடு வயசுல பிள்ளைங்க ஒப்பு கொடுக்கல, மாடு மாறி வளர்த்த, அதான் மாடு எங்க அடிபட்டு செத்து போச்சு, அவ்வளவுதான். ஒழுங்கா வளர்த்து இந்த புள்ள ஒழுங்கா இருந்திருக்கையா, ஒழுங்கா வளர்த்துந்தா ஒழுங்கா இருந்திருக்கும். சிம்சோன் அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, அப்பா நான் எப்படிப்பா வளர்க்கணும் என் புள்ளைய? கேள்வி ஆண்டர்கிட்ட. இல்லை நீங்க நினைச்சுக்கிட்டு நான் ஜீனியஸ். சிம்சோன் தாய் தகப்பன் ஆண்டவருடைய கண்ணியை கொடுத்து பேர் கேட்கிறாங்க, இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி. அண்ணால் கர்த்தருடைய சமூகத்தில் வளர்க்கும்படி தன் பிள்ளையை ஒப்பு கொடுத்தாள். நீங்க உன் பிள்ளைய யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்க? வேசித்தனத்துக்கா, உலகத்துக்கா, யாருக்கு? நீ சூஸ் பண்ணிக்கோ. இப்ப தெரியாது, அடுத்த 10 வருஷம் கழிச்சு வெளிப்படும் பார், அப்ப தெரியும். நீக்கு அப்பா அவங்க வெளியில சுத்த முடியல, அந்த பொறி கூட பையன் தானே, நீ கடை கூட போக முடியலங்க, வெக்க கேடு. காரணம் நீ பண்ண தப்பு. பிள்ளைங்களை பழி சொல்லாத. முதல் சாபம் பிள்ளைக்கு வர வைத்தது யாரு? பெற்றவர்கள். வேதம் சொல்லுது, ஏழி பிள்ளைக்கு செத்த காரணம் தெரியுமா? ஒரு பாஸ்டர் பசங்க செத்து போத காரணம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஏழி நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யறது தெரிந்தும் அதை திருத்தாமல் போனான். திருத்தலையா ஏழி? வேதம் சொல்லுது, படிச்சு பாரு. ஏதோ ஃப்ளூக்ல அடிக்க நினைச்சுக்காத.
பைபிள கொட்டை எழுத்துல போட்டிருக்குது. நமக்கு அதுவா முக்கியம்? நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு பணம், நல்ல ஒரு மனைவி, நல்ல பிள்ளைங்க. ஓகே ரைட், இது வாழ்க்கை போச்சு. போப்பா, எனக்கு வாழ தெரியாதா? உங்களோட பேச எனக்கு வாழ தெரியாதா? போய் குடிக்க தெரியாதா? எனக்கு சுத்த தெரியாதா? மாஸ் பண்ணிட்டு போயிருவேன் நாளா. அப்பவே நல்லா அப்படி நம்மலாம் உலகத்துல வேற லெவல்ல, உலகத்துல எல்லாம் உலகத்தை பத்தி சொல்ல தேவையில்ல. ராஜா நம்மலாம் 15 வருஷம் நம்ம பின்னாடி சுத்தி எப்ப 20 பேர் இருப்பானுங்க. உலகம் வாழ்க்கை, ராஜா வாழ்க்கை. 2013 30,000 சம்பாதிக்கிறேன். 35,000 சேலரி. நான் படிக்கும் போது, நான் வேலை செய்யும் போது நல்லா சம்பாதிப்பேன், நல்லா ஊர் சுத்த, நல்லா என்ஜாய் பண்ணுவேன். போட்டு அடி, எவன் கேள்வி கேட்க போறான்? அவனை போட்டு அடி. யாரா நீ? அவன் தப்பு பண்ணா இல்லையா? அவன் அடிக்க சொன்னா அடிச்சிட்டான், அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை, பொறிக்க வாழ்க்கை, அசிங்கமான வாழ்க்கை. ஆனா கிறிஸ்தவன் நல்ல போல வேஷம், ஊருக்கு, அப்பாவுக்கு முன்னாடி, அம்மாவுக்கு முன்னாடி, பெரியவங்களுக்கு முன்னாடி அப்படியே லியோ மாதிரிலாம் வர முடியாதுங்க அப்படி சொல்லுவாங்க. எனக்கு தான் தெரியும். என்ன யாராவது எங்க பார்த்துட்டு எங்க அப்பா கமெண்ட் பண்றாங்க, அப்பா பார்த்திபன் உன் பையன் நான் இங்கதான் பார்த்து, இங்கதான் ஏதோ பசங்க கூட என்னப்பா இப்படி பண்றான்? எங்க அப்பா யார எவட பார்த்து எங்க பையன் என்ன என் பையனை பற்றி சொல்ற? என் பையன் எவ்வளவு தங்கமான தெரியுமா? அவன் ஆபீஸ்ல இருக்கானே, அவன் ஆபீஸ்லயா இப்பதான் பார்த்தேன் அப்படின்வாங்க. எங்க அப்பா ஒண்ணு போனு, எங்கடா அப்பா ஆபீஸ்ல இருக்கிற அதை கொடுத்து பேசுறேன்பா ஃப்ரெண்ட் கூட. அங்கிள் இங்கதான் அங்கிள் இருக்கிறான், சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? பாவம். எங்க அப்பா அவனை புடிச்சிடுவாரு. டேய் எய்டா, உன் முதல்ல உன் புள்ளிய வளர்க்க கத்துவிடா, ஏன் புள்ளிய குறை சொல்றாங்க? பாவத்தை மறைக்கலாம், ரொம்ப காலம் மறைக்க முடியாது. 2013 ஒரு வாழ்க்கை திருப்பமும் எனக்கு வந்தது. ஒரு என்னோட வீட்டு அறைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். முதல் முறை கர்த்தருடைய சத்தம் கேட்குது. லியோ, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்னெல்லாம் யாரும் திருத்த முடியாதுங்க, ஏன்னா நான் அவ்வளோ திமிரு பிடிச்சுவேன். அட்வைஸே முடியாது. வேலையை பார்த்துட்டு போயிட்டார, எனக்கு தெரியும் வந்துட்டியா நீ? கர்த்தருடைய பட்டார், கர்த்தர் பேசினார். இயேசு ஏற்றுக்கொண்ட என்னை யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க சொல்ல, நானே தான் எடுத்தேன். ஆவியானவர் என்னோட இடைப்பட்டார், ஆவியானவர் என்னோட பேசினார், ஆவியானவர் எடுக்கும்படி கிருபை செய்தார், ஆவியானவர் ஊரிகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க முன்னாடி பிரசங்கம் பண்றேன். ஹல்லேலூயா. பல ஆயிரக்கணக்கான இடத்துல நான் ஊழியம் பண்ணியிருக்கேன். ஹல்லேலூயா. ஏதோ இப்போ லேட்டஸ்டா ஒரு 10 20 5 ஊழியம் 10 ஊழியம் பண்ணிட்டு இங்க 6வது ஊழியம் இங்க வரல. 2000க்கு மேல ஊழியங்கள் நான் பார்த்திருக்கேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பல இடங்களை கொண்டு போயிருக்காரு. ஹல்லேலூயா. காரணம் ஒரே ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கையை மாத்திரையா. அன்னைக்கு சொல்றேங்க, பல வியாதிய உடம்புல, பல நோய்கள், எவ்வளவு ட்ரீட்மெண்ட், எவ்வளவு டேப்லெட், ஏதோ சொல்ல பாவத்தை விட்டுரும்பான்னு ஆண்டு ஒரு அறிக்கை செஞ்ச பாருங்க. அவ்வளவுதான், அன்னைக்கு நைட்டே மாறி போயிடுச்சு. காலை ஏஞ்சிக்கிற ஏதோ 2000 பேர் என்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஐயோ இந்த வியாதி விட்டு போத பொழுது, இது பர்மனன்ட் பொழுது, இது டேப்லெட் எடுக்கணும். இல்லப்பா, இந்த இதில் நம்ம வாசிச்சோம். என்ன ஆண்டவர் என்ன சொன்னார்? டேய் கர்த்தர் உன் பாவம் உனக்கு ஒண்ணு ஆண்டவரை ஜெபம் பண்ணணும். இயேசு நாமத்தினாலே இந்த வியாதியை விட்டு போகட்டும், அப்படி ஜெபம் பண்ணணும். ஆமாவா இல்லையா? இல்ல ஆண்டவரே எனக்கு விரோதமாய் பிசாசுல வரப்பட்ட இந்த வியாதியை விட்டு போகட்டும்னு ஜெபம் பண்ணிக்கணும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்றாருங்க? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. புரியுதா? பூமியிலே பாவங்களை மன்னிக்க இப்ப புரிஞ்சுதா? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இப்ப நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம் 1:20-21 சொல்லப்படுது, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன். ஏன்னா இந்த ஒரே பாவத்துல ஒரு மனுஷன் எதை சுமக்கிறான்? வியாதி, நோய், சாபம். புரியுதா? ஏன் பாவத்தை மன்னிக்க வந்தார்னா, அந்த பாவத்தை அவன் எதை சமாளிச்சு வச்சிருக்கான்? வியாதி, நோய்,
சாபம். இதனால தான் ஆண்டவர் மன்னிக்க வந்தார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். கர்த்தர் விசுவாசம் எத்தனை பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகும்படி கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அவ்வளவுதாங்க. பையன் சுகமா எழுந்துட்டான் டப்புன்னு. அதான் சொல்றாரு, மன்னிச்சுட்டா போதும் வியாதி நீங்குதுன்றாரு. அல்லேலூயா. இங்க ஒரு இடத்துல சொல்றாரு, யோவான் 5 எடுத்துங்க. 5 ஓகே. இப்போ வாசிங்க 14 வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்று உனக்கு வராதபடிக்கு இனி. புரிஞ்சுதா? நீங்க கர்த்தர் அதான் பேசுறவங்க கிட்ட, இனி எந்த கேடானது உங்களுக்கு இனி வராதபடி பாவம் செய்யாது. ஏனென்றால் கர்த்தருக்கு ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் செய்ய போறார். கர்த்தர் சுகத்தை கொடுக்க போறார். கர்த்தர் விடுதலை கொடுக்க போறார். இன்னைக்கு ஒரு பெரிய தெய்வீக விடுதலை, விசுவாச ஒரு விடுதலை வரப்போகுது. விசுவாச ஒரு காரியம் நடக்க போகுது. அதனால்தான் அவர் மாத்தால பார்த்து சொன்னார், மரியாதை பார்த்து சொன்னாரு, ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வாழ்க்கை மாற போகுதுன்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வாழ்க்கை மாற போகுது? பாஸ்டர் சிச்சுவேஷன் மாறும், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வியாதி விடுதலை வரும், நான் விசுவாசிக்கிறேன். இந்த சாபக்காரன் விடுதலை வரும் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தா போதுங்க. எபிரியர் 11:6 சொல்லப்படுது, விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரணம். ஏனெனில் அவரிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டென்றும் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நீ அப்படி அந்த விசுவாசம் வந்தியனா, நான் நிச்சயமா சொல்றேன், இந்த 2024 உன் சாபங்கள் நீங்கி ஆசீர்வாத பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா.